பார்வை வந்ததும் அவள் முதலில் செய்தது என்னை பிரிந்து செல்ல விவாகரத்து கேட்டதுதான். அவள் கல்நெஞ்சக்காரி என்றும் நன்றி கெட்டவள் என்றும் அனைவரும் நினைத்தனர். எப்படியிருந்தாலும் எங்கள் 3 வருட திருமண வாழ்க்கையில் நான் அவளை நன்றாக பார்த்துக் கொண்டேன். அவளது கண்கள் கூட நான் என் உயிரை பணயம் வைத்து மருந்து தேடியதால் தான் குணமானது. இருப்பினும் இப்போது அவளது குளிர்ந்த அலட்சியத்தை எதிர்கொள்ளும்போது என் மனதில் எந்த சோகமும் இல்லை. மாறாக எனக்கு குற்ற உணர்வே அதிகம் இருக்கிறது. வரவேற்பறையில் சியாசின் என்னை பார்த்து தொடர்ந்தாள். ஃபாங் யுவான், நான் பார்வையற்றிருந்த 3 ஆண்டுகளில் நீ என்னை கவனித்துக் கொண்டதற்கு நான் மிகவும் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன். ஆனால் நம் திருமணம் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமைந்தது. நீ என் கணவரானாய், வதந்திகளை தடுக்க எனக்கு உதவினாய், உன் வளர்ப்பு பெற்றோரின் நிறுவனத்தின் நிதிச் சிக்கல்களை நான் தீர்த்தேன். இப்போது லுயன் திரும்பி வந்துவிட்டான். நான் அவனுடன் சேர விரும்புகிறேன். என்னை மன்னித்து விடு. விவாகரத்துக்கு பிறகு இந்த வீடு உன்னுடையது. மேலும் இழப்பீடாக உனக்கு கூடுதலாக 50 மில்லியன் தருகிறேன். அவள் பேசி முடித்ததும் சியாசின் என்னை மீண்டும் பார்க்க துணியவில்லை. ஆனால் என் எதிர்வினை எதிர்பாராத விதமாக அமைதியாக இருந்தது. நான் சம்மதிக்கிறேன். சியாசின் என்னையே அதிர்ச்சியுடன் பார்த்தாள். அவள் நினைத்தது போல நான் கத்தவில்லை. கோபமான ஆக்ரோஷம் இல்லை, என் புன்னகை மட்டுமே இருந்தது. நீ குற்ற உணர்ச்சி கொள்ள தேவையில்லை. சியா ஷைனிங், நம் திருமணம் ஒரு ஒப்பந்தம் மட்டுமே. உன் இதயம் வேறு ஒருவருக்கு சொந்தமானது என்பது எனக்கு ஆரம்பத்திலிருந்தே தெரியும். என் வளர்ப்பு பெற்றோரின் நிறுவனத்தை நீ காப்பாற்றினாய், அதற்கு நான் மிகவும் நன்றியுள்ளவன். ஒப்பந்தத்தில் உள்ளபடியே இதை முடித்துக் கொள்வோம். உனக்கு உரியதை நீ எடுத்துக்கொள். தோல் உரித்த ஆப்பிளை சியாசினின் கையில் கொடுத்தேன். உனக்கு ஆப்பிள் வேண்டுமா? ஏனோ நான் இவ்வளவு அமைதியாக இருப்பதை பார்த்த சியாசினின் மனதில் திடீரென ஒரு வெறுமை ஏற்பட்டது. நம் திருமண ஒப்பந்தம் 5 ஆண்டுகளுக்கானது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு குழப்பங்கள் குறைந்ததும் நீயும் நானும் விவாகரத்து செய்து கொள்வோம். 3 ஆண்டுகள் மட்டுமே ஆகியிருந்தாலும் நீதான் எல்லாவற்றிற்கும் பொறுப்பு. எல்லாவற்றையும் தீர்மானிக்க உனக்கு உரிமை உண்டு. மறுப்பு தெரிவிக்க எனக்கு உரிமை இல்லை. இருக்கிறதா என்ன? சிக்கலான முகபாவனையுடன் சியா ஷைனிங் என் கையிலிருந்து ஆப்பிளை வாங்கினாள். அந்த தருணத்தில் என் அன்பு திடீரென மறைந்துவிட்டதாக அவள் உணர்ந்தாள். நீ வெளியேற சில நேரம் எடுத்துக்கொள். நானும் உனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். நீ எனக்கு வீட்டை தர வேண்டிய அவசியமில்லை. ஒப்பந்தத்தில் சொன்னபடியே எனக்கு 10 மில்லியன் கொடுத்தால் போதும். நான் என் அறைக்கு திரும்பியபோது நிம்மதி பெருமூச்சு விட்டேன். சியாசின் பார்வை பெற்ற அந்த கணமே இன்றைய முடிவை நான் எதிர்பார்த்திருந்தேன். 3 ஆண்டுகள் திருமண வாழ்வில் சியாசின் தனது பழைய காதலனை எவ்வளவு ஏங்கினாள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். லூ யியான். அவள் தூக்கத்தில் கூட அவன் பெயரை சொல்லி கூப்பிட்டாள். லு இயன் போன் செய்த அந்த தருணத்தில் அவனது குரலை கேட்டாள். நான் எவ்வளவுதான் கொடுத்திருந்தாலும் தோற்றுப்போகும் நபர் நான்தான் என்பது உறுதியானது. எனது மேஜையிடம் சென்று திராயரை திறந்து எங்களுடைய புகைப்படம் ஒன்றை எடுத்தேன். அந்த புகைப்படத்தில் இருந்த பெண் சியோசினுக்கு 10 மடங்கு அப்படியே இருந்தாள். தெரியாத எவரும் அவர்கள் இருவரும் இரட்டை சகோதரிகள் என்றுதான் நினைப்பார்கள். என்னை மன்னித்துவிடு. இத்தனை ஆண்டுகளாக நான் சியோசினை உனக்கு மாற்றாகவே பார்த்திருக்கிறேன். சியோசினுக்கு இது நியாயமற்றது என்று எனக்கு தெரியும். என் குடும்பத்தை காப்பாற்றியவள் அவள். அதனால் சியோசினை நன்றாக கவனித்துக் கொள்ள என்னால் முடிந்த அனைத்தையும் செய்தேன். இப்போது ஒப்பந்தம் முடிந்த நிலையில் இந்த குற்ற உணர்வை நான் சுமக்க தேவையில்லை. இருப்பினும் உன்னை நான் மிகவும் மிஸ் செய்கிறேன். நீதான் எங்கே இருக்கிறாய்? என் நெஞ்சோடு புகைப்படத்தை அணைத்துக் கொண்டு அந்த இதயத்தை பிளக்கும் வலியை அடக்க முயன்றேன். திடீரென்று கதவு தட்டும் சத்தம் கேட்டது. வேகமாக அந்த புகைப்படத்தை டிராயருக்குள் மறைத்தேன். 3 வருட திருமண வாழ்க்கையில் சியோசின் என் கதவை தட்டியது இதுவே முதல் முறை. அவள் என் அறைக்கு வந்ததே இல்லை. தேவையற்ற கற்பனைகளை வளர்த்துக் கொள்ளாதே என்று பலமுறை எச்சரித்திருக்கிறாள். ஒரு மிருகத்தால் துன்புறுத்தப்பட்டாலும் அவள் என்னை ஒரு சிறு துளி கூட தொட அனுமதிக்க மாட்டாள். அவள் மனதில் ஆரம்பம் முதல் இறுதி வரை அவளது வெள்ளை நிலவு மட்டுமே இருந்தது. என் கண்கள் சிவந்திருப்பதை பார்த்த சியோசின் ஏனோ கொஞ்சம் மகிழ்ச்சியாக உணர்ந்தாள். அழுத பிறகு நான் இன்னும் அழகாக தெரிந்தேன். நான் கலை பயின்றவன், பியானோ வாசிப்பவன். இணையத்தில் பிரபலமாக இருக்கும் அந்த சோகமான கவர்ச்சி என்னிடம் இருந்தது. கலைத்துறையின் அழகான இளைஞன் நான். சியோசின் பார்வை திரும்ப பெற்ற பிறகு என்னை முதன்முதலில் பார்த்தபோது அவளே மிரண்டு போனாள். சியோசினின் வாழ்க்கையில் எனது தோற்றம் நிச்சயமாக முதலிடத்தில் இருந்தது. அவளது வெள்ளை நிலவு லு இயன் கூட என்னுடன் ஈடாக முடியாது. என்னை பொறுத்தவரை சியோசினை முதன்முதலில் பார்த்தபோது நீண்ட பொன்னிற கூந்தல், மலர்ந்த சிரிப்பு, வயலின் வாசிப்பதில் ஆர்வம் கொண்ட என் முதல் காதலி என் வெள்ளை நிலவை மீண்டும் பார்த்தது போல் இருந்தது. சியோசின் நான் தேடியவள் இல்லை, வேறொரு பெண் என்பதை பலமுறை உறுதிப்படுத்திய பிறகு என் மூச்சு நின்று போனது. ஃபாங் குடும்பத்தை காப்பாற்ற நான் சியோசினுடன் 5 வருட திருமண ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டியிருந்தது. லூ குடும்பம் நிச்சயதார்த்தத்தை முறித்துக் கொண்டதால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து சியா கார்ப்பரேஷனை காப்பாற்ற இது தேவைப்பட்டது. அதே சமயம் சியோசினின் அன்றாட வாழ்க்கையை கவனித்துக் கொண்டு அவள் சொல்வதற்கெல்லாம் கட்டுப்பட வேண்டும். 5 ஆண்டுகளுக்கு பிறகு தானாகவே விவாகரத்து ஆகிவிடும். எனக்கு 10 மில்லியன் கிடைக்கும். சியோசின் என்னை நேசிக்கவில்லை என்பது எனக்கு தெரியும். அவள் நேசித்த நபர் அவளது மூன்லைட் லூ யான் தான். சியோசின் ஃபோங் குடும்பத்தின் உயிரை காத்தவள். ஆனால் நான் அறியாமலேயே அவளை வுவானுக்கு மாற்றாக பார்த்தேன். குறிப்பாக சியோசின் பார்வையற்றவளாக இருந்தபோது நான் அவளை இன்னொரு பெண்ணுக்கு மாற்றாக பார்க்கிறேன் என்பதை அவளால் உணரவே முடியவில்லை. சில நேரங்களில் பார்வையற்ற ஒருவரை என் சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளும் கொடூரமான வில்லனாக நான் உணர்ந்தேன். அதிகமான குற்ற உணர்ச்சியாலும் என் குடும்பத்தை காப்பாற்றிய நன்றியுணர்வினாலும்
சியோசினை நான் இன்னும் நன்றாக நடத்தினேன். சியோசினின் பார்வையை திரும்பப் பெற நானே மருந்துகளை சோதித்து பார்க்க துணிந்தேன். வெளியில் இருப்பவர்களுக்கு நான் என் உயிரையும் கொடுத்து எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்பவனாக தெரிந்தேன். ஆனால் எனக்கு மட்டுமே அந்த உண்மையான வழி தெரியும். இப்போது நான் இறுதியாக விடுதலை பெற முடியும். எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, நிம்மதியும் அமைதியும் மட்டுமே உள்ளது. ஃபன் யுவான், எனக்கு பொய் சொல்வது பிடிக்காது என்று உனக்கு தெரியும். கடந்த 3 ஆண்டுகளாக எனக்காக நீ என்ன செய்தாய் என்பது எனக்கு தெரியும். நீ என் மீது தீவிரமாக காதல் கொண்டிருப்பதாக எல்லோரும் சொல்கிறார்கள். நீ ஒப்பந்தத்தை மீறினாலும் என் பார்வையை சரிசெய்ததால் நான் உன்னை குறை சொல்லவில்லை. நீ என் மீதுள்ள காதலை மறைத்து என்னை முட்டாளாக நடத்துவதுதான் எனக்கு மிகவும் சங்கடமாக இருக்கிறது. சியோசின் இப்படிச் சொல்வாள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. சியோசின் மற்றும் அவளது காதலருக்கு எந்த பாரமும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் நான் அதைச் செய்தேன். இருந்தும் சியோசின் அதை இவ்வளவு நேரடியாக கேட்டுவிட்டாள். மன்னிக்கவும் சியோசின், நீ தேவையில்லாமல் குழம்பவோ அல்லது சிரமப்படவோ கூடாது என்றுதான் நினைத்தேன். நான் அவளது பேச்சுக்கு இணங்கி போக வேண்டியிருந்தது. நான் நேசித்தது சியோசினை அல்ல என்றும் அவளை வுவானுக்கு மாற்றாகவே பார்த்தேன் என்றும் என்னால் சொல்ல முடியவில்லை. அது சியோசினை மிக கடுமையாக பாதிக்கும். சியோசின் என்னை மிகுந்த தீவிரத்துடன் பார்த்தாள். ஃபோங் யுவான், என்னை பொறுத்தவரை நீ ஒருபோதும் பாரமாக இருந்ததில்லை. சியோசினின் வார்த்தைகளை கேட்டு நான் சற்று திகைத்து போனேன். சியோசின் என்ன செய்ய முயற்சிக்கிறாள் என்று எனக்கு புரியவில்லை. தான் சொன்னது சற்று தவறாக இருந்தது என்பதை சியோசினும் உணர்ந்தாள். அவள் மெதுவாக தொண்டையைச் செருமினாள். உன்னை என்னால் நேசிக்க முடியாவிட்டாலும் என் பார்வையை நீ சரி செய்தாய். நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அது என் பொறுப்பு. நீ உதவாமல் இருந்திருந்தால் ஃபன் குடும்பம் திவாலாகி இருக்கும். உன்னை நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று ஒப்பந்தத்தில் இருந்ததால் என் கடமையை நான் செய்தேன். ஃபோங் யுவான், எனக்கு மில்க் டீ குடிக்க வேண்டும். சரி, உனக்காக நான் கொண்டு வருகிறேன். எப்போதும் போல சியோசின் எதை கேட்டாலும் தயக்கமின்றி செய்ய நான் தயாராக இருந்தேன். நான் சென்ற பிறகு சைனிங் உடனடியாக வெளியேறவில்லை. மாறாக என் அறையைச் சுற்றி கவனமாக பார்த்தாள். 3 ஆண்டுகளாக திருமணமாகி சைனிங்கும் நானும் எப்போதும் தனித்தனி அறைகளில்தான் தூங்கினோம். படுக்கை மிகவும் நேர்த்தியாகவும் சுத்தமாகவும் இருந்தது. போர்வை மூலையில் ஒரு சதுர வடிவில் மடித்து வைக்கப்பட்டிருந்தது. ஒரு அலமாரியை தவிர மேஜை கிட்டத்தட்ட காலியாகவும் மிகவும் எளிமையாகவும் சுத்தமாகவும் இருந்தது. சைனின் ஒரு தீவிரமான சுத்தப்பிரியர், எனவே இந்த அறையில் இருப்பது அவருக்கு சிறிதும் அசௌகரியத்தை தரவில்லை. அப்போது என் டிராயர் முழுமையாக மூடப்படவில்லை என்பதை சைனிங் கவனித்தாள். அவளது கட்டாய பழக்கம் அவளை முன்னால் வரத் தூண்டியது. டிராயரை மூடிவிட அவள் விரும்பினாள். என் அறையை கடந்து சென்றபோது நான் ஏதோ ஒன்றை உள்ளே வைப்பதை பார்த்தது திடீரென சைனின் நினைவுக்கு வந்தது. அது எனது மிகவும் பொக்கிஷமான பொருளாக தோன்றியது. இதை நினைத்ததும் சைனின் ஆர்வம் தூண்டப்பட்டது. ஏதோ பேய் பிடித்தது போல் அவள் என் டிராயரை திறந்தாள். சைனின் புகைப்பட சட்டத்தை எடுத்து பார்த்தபோது ஒரே நொடியில் ரத்தம் அவள் தலைக்கு ஏறியது. அந்த நேரத்தில் நான் சமையலறையில் பால் டீ தயாரித்துக் கொண்டிருந்தேன். அதே நேரத்தில் நான் வீட்டு பணியாளருக்கு கவனமாக அறிவுறுத்தல்களை வழங்கிக் கொண்டிருந்தேன். கடந்த 3 ஆண்டுகளாக எனது மென்மை மற்றும் அன்பால் வீட்டில் உள்ள அனைவரையும் நான் கவர்ந்திருந்தேன். சியா குடும்பத்தின் திமிர் பிடித்த எஜமானர்கள் கூட என்னை மருமகனாக அங்கீகரித்தனர். அப்படியிருக்க சைனின் தான் அன்று அவளை கைவிட்ட ஒயிட் மூன்லைட்டை மீண்டும் தேர்ந்தெடுப்பாள் என்று யார் நினைத்திருப்பார்கள்? மேலும் சாங், எனக்கு எல்லாம் சரியாகிவிடும். மேலும் சைனினை பொறுத்தவரை இது இருவருக்கும் ஒரு விடுதலை. நான் வலிமையானவன் என்று நடிப்பதாக நினைத்தார். கடந்த 3 ஆண்டுகளாக நான் சைனின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்பதை யார்தான் பார்க்கவில்லை? இல்லை என்றால் நானே மருந்தை சோதித்து பார்க்கும் அளவுக்கு எப்படி என்னால் தியாகம் செய்ய முடிந்திருக்கும்? ஃபோங் யுவான் சைனின் திடீரென சமையலறை வாசலில் இதுவரை கண்டிராத கோபமான முகத்துடன் தோன்றினாள். சைனின், நீ ஏன் இங்கே வந்தாய்? பால் டீ தயாராக போகிறது. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சைனின் திடீரென ஓடி வந்து மேஜையில் இருந்த குடிக்காத மாம்பழ பானத்தை கீழே தள்ளினாள். எதிர்பாராத விதமாக என்மேல் எல்லாம் சிதறியது. நான் என் முன்னால் இருந்த சைனினை வெறித்து பார்த்தேன். நான் உறைந்து போனேன். மிஸ் மற்றும் ஜனாங் அதிர்ச்சியில் அலறினர். மிஸ், உங்களுக்கு என்ன ஆனது? சைனின் எப்போதும் தன் மகிழ்ச்சியையோ கோபத்தையோ வெளிப்படுத்தாத அமைதியான பெண்ணாகவே இருந்தாள். ஆனால் இன்று ஏன் திடீரென இவ்வளவு ஆவேசப்பட்டாள்? இந்த புகைப்படத்தை பார். சைனின் நேரடியாக புகைப்பட சட்டத்தை வெளியில் எடுத்தாள். புகைப்பட சட்டத்தை பார்த்ததும் என் முகம் உடனடியாக வெளிரிப்போனது. என் உதடுகள் நடுங்கின. ஆனால் என்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. ஃபாங் யுவான், நீ இவ்வளவு பெரிய விகாரமானவன் என்று நான் நினைக்கவே இல்லை. என் புகைப்படங்களை ரகசியமாக சேகரிப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் போட்டோஷாப் மூலம் இப்படி என்னை திருத்தியதுதான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த செயல் எனக்கு மிகுந்த அருவருப்பை ஏற்படுத்துகிறது. இதை கேட்டவுடன் ஜானும் அதிர்ச்சியடைந்தாள். திரு ஃபாங், மிஸ் சொல்வது உண்மையா? தயவு செய்து விளக்குங்கள். நீங்கள் அப்படிப்பட்டவர் இல்லை என்று எனக்கு தெரியும். இல்லை ஃபாங் யுவான், நீ எனக்கு ஒரு விளக்கம் கொடுத்தே தீர வேண்டும். மன்னித்துவிடு சியாசின். நான் என் கைகளை இறுக்கிக் கொண்டேன். எல்லாவற்றையும் நானே தாங்கிக் கொள்வதைத் தவிர வேறு வழியில்லை. சியாசின் கடும் கோபத்துடன் அந்த புகைப்பட சட்டத்தை தரையில் வீசினாள். நீ என்னை உண்மையிலேயே ஏமாற்றிவிட்டாய். உன்னை இனி நான் பார்க்க விரும்பவில்லை. இப்போதே இந்த வீட்டை விட்டு வெளியேறு. எவ்வளவு தூரம் செல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் போ. கண்ணாடி சுக்குநூறாக உடைந்தது. அதனுடன் என் இதயமும் உடைந்து போனது. நுவான் என்னை விட்டு பிரிந்தபோது என்னிடம் இருந்த ஒரே புகைப்படம் அதுதான். அது என் வாழ்வின் மிக விலைமதிப்பற்ற பொக்கிஷம். தலையை குனிந்தபடி நான் அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தேன். வில்லாவின் நுழைவாயிலில் நான் 3 ஆண்டுகளாக வாழ்ந்த இடத்தை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டேன். எல்லாம் ஒரு வழியாக முடிந்துவிட்டது. சியாசின் தன் அறைக்கு திரும்பிச் சென்று ஒரு கிளாஸ் ரெட் ஒயின் ஊற்றிக்கொண்டாள். அவளது அழகான முகம் கோபத்தாலும் மதுவின் தாக்கத்தாலும் சிவந்து போயிருந்தது. துரோகி,
ஃபாங் யுவான், என் படத்தை ரகசியமாக எடுத்தது ஒருபுறம் இருக்கட்டும், ஏன் என் தலைமுடிக்கு வண்ணம் மாற்றி எடிட் செய்தான்? அவனுக்கு பொன்னிற முடி கொண்ட பெண்களை பிடிக்கும் என்பதை நான் ஏன் முன்னரே கவனிக்கவில்லை? திடீரென்று தொலைபேசி ஒலித்தது. அழைப்பது லூயன் என்று பார்த்ததும் சியாசினின் முகம் சற்று மென்மையானது. அழைப்பை ஏற்று பேசினாள். சியாசின், நாளை மறுநாள் என் வேலை முடிந்ததும் நான் வீடு திரும்பிவிடுவேன். நாம் இறுதியாக ஒன்றாக இருக்கலாம். சியாசின் அலட்சியமாக பதிலளித்தாள். நான் ஃபாங் யுவானை விவாகரத்து செய்துவிட்டு உன்னுடன் இருக்க முடிவெடுத்துவிட்டேன். நன்றி சியாசின். சொல்ல உனக்கு கஷ்டமாக இருந்தால் நீ என்னைத்தான் காதலிக்கிறாய் என்று நான் ஃபாங் யுவானிடம் சொல்லிவிடுகிறேன். ஃபாங் யுவானை பற்றி கேட்டதும் சியாசினின் மனநிலை மோசமானது. சரி லூயன், நீ திரும்பும்போது உன்னை விமான நிலையத்தில் வந்து அழைத்துக் கொள்கிறேன். எனக்கு ஒரு வேலை இருக்கிறது. நான் போனை வைக்கிறேன். லூயன் பதிலளிக்கும் முன்பே சியாசின் அழைப்பை துண்டித்தாள். மீண்டும் கதவு தட்டப்பட ஜாங் உள்ளே வந்து மெதுவாக கதவை திறந்தாள். சியாசினின் முகபாவனையைக் கண்டு அவள் தயங்கினாள். மிஸ், அந்த புகைப்படம் தூக்கி எறியப்பட்டுவிட்டது. அதை பார்ப்பதே எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. ஜெங் தகவலை சொல்லிவிட்டு வெளியேற முயன்றபோது சியாசின் திடீரென்று அவளை அழைத்தாள். அந்த புகைப்படத்தை என்னிடம் கொடு. ஷியோசின் அவ்வாறு கூறியிருந்தாலும் அஞ்சாங் எதையும் சொல்ல முடியாமல் சுத்தம் செய்யப்பட்ட புகைப்படத்தை அவளிடம் திருப்பித் தர முடிந்தது. இறுதியாக அஞ்சாங் எதையோ சொல்ல விரும்புவது போல் தோன்றியது. ஆனால் தயங்கினார். நீ ஃபாங் யுவானுக்காக பேச விரும்பினால் வேண்டாம், சிரமப்பட வேண்டாம். அவனுடைய இழிவான மற்றும் வெட்கக்கேடான செயலை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். மிஸ், உண்மையில் இந்த புகைப்படம் பழையதாக தெரிகிறது என்று நினைக்கிறேன். இது போட்டோஷாப் செய்யப்பட்டதாக தெரியவில்லை. பாருங்கள், இந்த புகைப்படம் மஞ்சள் நிறமாக மாறிவிட்டது. இதன் பொருள் குறைந்தது 10 ஆண்டுகள் பழமையானதாக இருக்க வேண்டும். இதை கேட்ட ஷியோசின் சற்று அதிர்ச்சியடைந்து புகைப்படத்தை உன்னிப்பாக கவனித்தாள். அஞ்சாங் கூறியது உண்மையில் சரியாக இருந்தது. இந்த புகைப்படம் 10 ஆண்டுகள் மட்டுமல்ல, இது குறைந்தது 7 அல்லது 8 ஆண்டுகள் பழமையானது. முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஷியோசினுக்கு என்னுடன் திருமணமாகி 3 ஆண்டுகள் மட்டுமே ஆகிறது. சென் மேற்கொண்டு எதையும் சொல்ல முடியாமல் திரும்பிச் சென்றாள். ஷியோசின் தனது கையில் இருந்த புகைப்படத்தை ஆழ்ந்த சிந்தனையுடன் பார்த்தாள். புகைப்படத்தில் இருந்த பெண் ஷியோசினைப் போலவே தெரிந்தாலும் உண்மையில் சில சிறிய வித்தியாசங்கள் இருந்தன. நீண்ட பொன்னிற முடி, பள்ளி சீருடை, புருவங்களுக்கு இடையே ஒரு மறு மற்றும் சிரிக்கும்போது தெரியும் பற்கள். ஷியோசினுக்கு அந்த அம்சங்கள் எதுவும் இல்லை. அவள் அதை பற்றி நினைக்க நினைக்க அவளது இதயத்தில் சந்தேகம் ஆழமாகி எடுக்க முடியாத முள் போல் குத்தியது. இறுதியாக சையனிங் தனது போனை எடுத்து என்னிடமிருந்து கடைசி விளக்கத்தை பெற எனது எண்ணை தேடினாள். ஆனால் தனது தொடர்பு பட்டியல் முழுவதையும் தேடிய பிறகு ஷியோசின் திடீரென்று தன்னிடம் எனது போன் எண் கூட இல்லை என்பதை உணர்ந்தாள். சிறிது நேரம் யோசித்த பிறகு ஷியோசின் தனது நெருங்கிய தோழியும் செயலாளருமான லூசியனை அழைத்தாள். அழைப்பு விரைவாக இணைக்கப்பட்டது. லூசியானின் குரல் சற்று தூக்க கலக்கமாக இருந்தது. சையனிங், இந்த நள்ளிரவில் என்ன விஷயம்? ஷின்ஷென், உன்னிடம் ஃபாங் யுவானின் போன் எண் இருக்கிறதா? சையனிங், அவன் உன் கணவன். நீ அவனது எண்ணை என்னிடம் கேட்கிறாய். நீ ஏற்கனவே ஃபாங் யுவானிடம் சொல்லிவிட்டாய் என்று என்னிடம் சொல்லாதே. நெருங்கிய தோழிகளாக லூசியனுக்கு வெள்ளை நிலவு இருப்பதை இயல்பாகவே தெரியும். லூயன், எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களின் உறவை ஆரம்பத்திலிருந்தே அவள் பார்த்திருக்கிறாள். நான் அவனிடம் விரைவில் விவாகரத்து செய்ய விரும்புவதாக சொன்னேன். சையனிங், உன்னிடம் என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஃபாங் யுவான் உன்னை நன்றாக நடத்துகிறான். அவன் உனக்காக தன் உயிரையும் பணயம் வைப்பான். அப்போது நீ பார்வையற்றவள் என்று தெரிந்ததும் லூயியன் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் உன்னை கைவிட்டு சியா கார்ப்பரேஷனை இக்கட்டான நிலைக்கு தள்ளினான். லூ குடும்பம் எந்த சத்தமும் போடவில்லை. இப்போது உனக்கு மீண்டும் பார்வை வந்ததும் அவன் திடீரென்று ஓடி வந்து மீண்டும் சேர கெஞ்சுகிறான். நீ காதலால் கண்மூடித்தனமாக இருக்கிறாயா? இதை கேட்டு சியாவோசின் எரிச்சலடைந்தாள். ஷென்சென், உன்னிடம் ஃபாங் யுவானின் எண் இல்லை என்றால் நான் போனை வைக்கிறேன். விமர்சனங்களுக்கு தன்னை மனதளவில் தயார்படுத்திக் கொண்டாலும் லூசின் சியாவோசின் மற்றும் லூயன் ஆகியோரின் ஆரம்பத்திலிருந்து அனைத்தையும் பார்த்திருந்தாள். அவளுக்கு எப்படி புரியாமல் இருக்கும்? ஷீனிங், நீ உண்மையிலேயே ஃபாங் யுவானை விவாகரத்து செய்தால் நான் இந்த சின்ன நாய்க்குட்டியை தட்டிச் செல்லப் போகிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக ஃபாங் யுவான் மிகவும் அழகாக இருக்கிறான். உன் விருப்பப்படியே செய். லூசினின் வார்த்தைகளை வெறும் நகைச்சுவையாக கருதி சியாவோசின் உடனடியாக போனை வைத்தாள். மறுநாள் காலை சியாவோசின் மிக சீக்கிரமாகவே எழுந்தாள். அவள் கீழே வந்ததும் காலை உணவு தயாராக இருந்தது. சியாவோசின் வழக்கம் போல முதலில் கஞ்சியை ஒரு வாய் குடித்தாள். உடனடியாக அவள் முகம் சுளித்தாள். இந்த சுவை கடந்த 3 ஆண்டுகளாக அவள் சாப்பிட்டு வந்த கஞ்சியைப் போல இல்லை. அங்கிள் லீ, இந்த கஞ்சியை எப்படி செய்வது என்று நீங்கள் சமையல்காரருக்கு கற்றுக் கொடுக்கவில்லையா? பட்லர் லீ அந்த கேள்வியை கேட்டு திகைத்து விரைவாக பதிலளித்தார். மிஸ்டர் ஃபாங் ஏற்கனவே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் வீட்டில் உள்ள சமையல்காரருக்கு முன்னால் பலமுறை இதை செய்து காட்டினார். ஆனால் யாராலும் மிஸ்டர் ஃபாங்கின் அதே சுவையை மீண்டும் கொண்டுவர முடியவில்லை. என் பெயரை கேட்டதும் சியா ஷைனிங் மீண்டும் அந்த புகைப்படத்தை நினைத்துக் கொண்டாள். அவள் இதயம் உடனடியாக இறுக்கமாகவும் அசௌகரியமாகவும் உணர்ந்தது. நான் இவ்வளவு பணம் செலவழித்தும் ஒரு கிண்ணம் கஞ்சி செய்யக்கூட அவர்களால் கற்றுக்கொள்ள முடியவில்லையே. எவ்வளவு பயனற்ற மனிதர்கள். நான் சாப்பிடவில்லை. மறுபுறம் நான் முகத்தை கழுவி முடித்ததும் என் போன் ஒலித்தது. லூசியான் அழைப்பதைக் கண்டு நான் ஒரு கணம் திகைத்தேன். ஆனால் நான் அழைப்பை ஏற்றேன். மிஸ் லூ. மறுமுனையிலிருந்து லூசியானின் அதிருப்தியான குரல் கேட்டது. என்ன இந்த மிஸ் லூ? என்னை ஷென் என்று கூப்பிடு, முட்டாளே. நான் லேசாக இருமினேன். ஷென், என்ன விஷயம்? சியாவோசின் உன்னை என்னை தேடச் சொன்னாளா? இல்லை, அதுவல்ல. நீங்களும் ஷைனிங்கும் ஏற்கனவே விவாகரத்து செய்துவிட்டீர்களா? நாங்கள் இன்னும் அந்த செயல்முறையில் தான் இருக்கிறோம். சரி, நீ நலமாகத்தானே இருக்கிறாய்? லூசியான் திடீரென தன் இதயத்தில் ஒரு
ஒரு வலியை உணர்ந்தாள். சியாவோசினின் வாயிலிருந்து அதை கேட்டபோது அவளுக்கு கோபமே வந்தது. தன் நெருங்கிய தோழியும் முதலாளியும் ஏன் இவ்வளவு குருடாக இருக்கிறார்கள்? இவ்வளவு நல்ல சின்ன நாய்க்குட்டியை விரும்பாமல் பொறுப்பற்ற அந்த மோசமான ஆளை தேர்ந்தெடுத்தார்கள் என்று அவள் ஆச்சரியப்பட்டாள். நான் நலமாக இருக்கிறேன், ஆனால் சியாங்கிங் எப்படி இருக்கிறாள்? சியாவோசின் கோபமாக இருக்கக்கூடும் என்று நான் இன்னும் கவலைப்பட்டேன். லூசியான் திடீரென இன்னும் எரிச்சலடைந்தாள். நீ அவளுடைய கணவன், அவள் எப்படி இருக்கிறாள் என்று உனக்கு தெரியாதா? நான் ஏற்கனவே சியாவோசினின் வீட்டிலிருந்து வெளியேறிவிட்டேன். ஃபாங் யுவான், நீ எவ்வளவு பெரிய முட்டாள்! நீ எவ்வளவு அப்பாவியாக இருக்கிறாய் என்றால் அது மனதிற்கு வேதனையாக இருக்கிறது. அப்போதுதான் சியாவோசின் அலுவலகத்திற்குள் நுழைந்தாள். லூசியான் வேறு வழியின்றி போனை வைத்துவிட்டார். நான் கசப்பான புன்னகையுடன் போனை பார்த்துக் கொண்டிருந்தேன். மற்றவர்களின் பார்வையில் நான் எதற்கும் போராடாதது போல் தெரிந்தது. ஆனால் உண்மையில் என்னை பொறுத்தவரை இது ஒரு பெரிய நிம்மதி. சியாவோசின் தனது கைப்பையை மேஜையில் வைத்துவிட்டு லூயானை பார்த்து தன் அழகான கண்களால் ஏறிட்டாள். சியான்ஷின், உன்னை இவ்வளவு கோபப்படுத்தியது யார்? ஒரு முட்டாள், அவ்வளவுதான். ஆமாம், சரி. ஷைனிங், நீ ஃபாங் யுவானை வீட்டிலிருந்து வெளியே அனுப்பிவிட்டாயா? சியாவோசின் தயங்கி லூயானை சந்தேகத்துடன் பார்த்தாள். அது உனக்கு எப்படி தெரியும்? நீ ஃபாங் யுவானை தொடர்பு கொண்டாயா? லூயானின் இதயம் ஒரு கணம் நின்றது. அவள் உடனே ஒரு சரியான காரணத்தை கண்டுபிடித்தாள். நீ அவனை வில்லாவிலிருந்து வெளியே அனுப்பவில்லை என்றால் ஏன் நேற்று இரவு இவ்வளவு தாமதமாக என்னை அழைத்து அவனது போன் எண்ணை கேட்டிருப்பாய்? நீயே நேரடியாக அவனை போய் பார்த்திருக்கலாமே. சியாவோசின் தன் கைகளை இறுக்கிக் கொண்டாள். அந்த பேச்சு வந்தபோது தன் கண்களில் இருந்த கோபத்தை மறைக்க முடியவில்லை. ஷைனிங், ஃபாங் யுவான் உனக்காக தன் உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டான். தலைவர் மற்றும் மற்ற அனைவரும் கூட அவனை ஏற்றுக்கொண்டனர். யாருடைய கடின உழைப்பால் உனக்கு பார்வை கிடைத்தது என்பதை மறந்துவிட்டாயா? ஷைனி, நான் எப்போதும் நேசித்தது லூ யானை, ஃபாங் யுவானை அல்ல. லூ யானுக்கும் எனக்கும் இடையில் நடந்த அனைத்திற்கும் நீ ஆரம்பத்திலிருந்தே சாட்சியாக இருந்திருக்கிறாய். நீ இதை புரிந்து கொள்ள வேண்டும். பாங் யுவானுக்கும் எனக்கும் ஒப்பந்த திருமணம்தான். என்னை கவனித்துக் கொள்வது அந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதி. அவன் செய்ய வேண்டியதைத்தான் செய்கிறான். அதற்கு மேல் ஃபாங் யுவான் எவ்வளவு மோசமான காரியம் செய்தான் என்பது உனக்கு தெரியாது. சியாவோசின் அந்த புகைப்படம் பற்றிய சம்பவத்தை லூசியானிடம் சொன்னாள். லூசியானின் கண்கள் உடனே விரிந்தன. ஃபாங் யுவான் ரகசியமாக உன்னை புகைப்படம் எடுத்து உன்னுடன் தன் புகைப்படத்தை எடிட் செய்திருக்கிறான். அவன் உன் தலைமுடியை கூட பொன்னிறமாக எடிட் செய்திருக்கிறான். அதனால்தான் நீ கோபமாக ஃபாங் யுவானை வெளியே அனுப்பிவிட்டாய். இல்லை, அந்த புகைப்படத்தில் இருப்பது நீதான் என்பதில் உறுதியாக இருக்கிறாயா? இதோ அந்த புகைப்படம். ஒரு முறை பார். லூசியான் அந்த புகைப்படத்தை வாங்கி கவனமாக பார்த்தாள். அந்த பெண் பார்க்க அச்சு அசலாக சியாவோசின் ஷைனிங் போலவே இருந்தாள். இந்த புகைப்படத்தில் எடிட் செய்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லை. நான் மிகவும் உறுதியாக இருக்கிறேன். அது எவ்வளவு மஞ்சளாக மாறியிருக்கிறது என்று பார். இது கண்டிப்பாக 7 அல்லது 8 ஆண்டுகளுக்கு முந்தையது. மேலும் இந்த பெண் உன்னை போலவே இருந்தாலும் அவள் பார்ப்பதற்கு மிக இளமையாக இருக்கிறாள். புகைப்படத்தில் இருக்கும் ஃபாங் யுவான் கூட இன்றைய ஃபாங் யுவான் போல இல்லை, பள்ளி மாணவன் போலவே இருக்கிறான். சியான்ஷியன், ஃபாங் யுவான் இந்த புகைப்படத்தை பள்ளி பருவத்தில் என்னுடன் எடுத்ததாக சொல்கிறாயா? ஆனால் நான் படித்தது பெண்கள் மட்டுமே படிக்கும் பள்ளி. அங்கே ஆண்கள் யாரும் இருக்கவில்லை என்பது உனக்கு தெரியுமே. மீண்டும் மீண்டும் யோசித்த பிறகு லூசியானால் ஒரே ஒரு முடிவுக்குத்தான் வர முடிந்தது. அப்படியானால் இது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. பாங் யுவானுக்கு உயர்நிலை பள்ளியில் தெரிந்த யாராவது இருக்குமோ? உன்னை போலவே இருக்கும் ஒரு பெண்ணோ? அந்த நேரத்தில் சியாவோசின் முன்பு இருந்த அளவுக்கு நம்பிக்கையுடன் இல்லை. இல்லை என்றால் இதில் எதுவுமே அர்த்தமற்றதாக இருக்கிறது. இப்படி ஒரு தற்செயல் நிகழ்வு எப்படி இருக்க முடியும்? லூசியான் சிந்தனையுடன் தொடர்ந்து கேட்டார். சரி, பாங் யுவான் என்ன சொன்னார்? அவர் வருத்தமாக இருப்பதாக மட்டுமே கூறினார். சியான், பாங் யுவானின் போக்கை பார். நான் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர் எதையும் விளக்க மறுத்துவிட்டார். நான் எப்படி கோபப்படாமல் இருக்க முடியும்? ஒருவேளை பாங் யுவானுக்கு சொல்ல முடியாத ஏதோ காரணம் இருக்கலாம். இந்த உயர்நிலைப் பள்ளி சீருடை நகரின் 2வது உயர்நிலைப் பள்ளியினுடையது என்று நினைக்கிறேன். யாரையாவது வைத்து இதை புலனாய்வு செய்யலாமா? நான் ஃபன் குடும்ப வீட்டிற்கு வந்தபோது என் வளர்ப்பு தாய் என்னை வரவேற்க நேரில் வந்தார். அம்மா என்று அழைத்த பிறகு நான் கொண்டு வந்த பரிசுகளை அவரிடம் கொடுத்தேன். மகனே, நீ வந்ததே போதும். ஏன் பரிசுகள் கொண்டு வருகிறாய்? இரட்டை மேற்கோள் குறி. லூகுவான் அப்படி சொன்னாலும் அவள் ஏற்கனவே எல்லா பரிசுகளையும் உள்ளே கொண்டு சென்று விட்டாள். அதற்கு நான் பழகிவிட்டேன். நான் வெறுமனே புன்னகைத்தேன். இதுதான் சரி. அப்பா எங்கே? உன் தந்தை வெளியே தோட்டம் பராமரிக்கிறார். நிறுவனம் நன்றாக இயங்கவில்லை. அவரால் சும்மா இருக்க முடியாமல் ஏதோ ஒன்றை சரிசெய்து கொண்டே இருக்கிறார். வாழ்க்கை மிகவும் கடினமாகிவிட்டது. என் வளர்ப்பு தாய் அவர்களின் கஷ்டங்களை பற்றி புகார் செய்ய தொடங்கினார். பிறகு அவள் குரலை குறைத்துக் கொண்டாள். பாங் யுவான், உண்மையைச் சொல். உனக்கும் சியாவோசினுக்கும் இடையே என்ன நடக்கிறது? நீ அவளது பார்வையை மீண்டும் பெற உதவினாய். அவள் உனக்கு வெகுமதி அளிப்பதாகச் சொன்னாளா? நான் ஏற்கனவே சியாவோசினின் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டேன். இதை மறைக்க முடியாது என்று தெரிந்ததால் நான் அனைத்தையும் அவளிடம் சொல்லிவிட்டேன். இதை கேட்டதும் லூகுவான் யுன்னின் முகம் உடனடியாக மாறியது. வீட்டை விட்டு வெளியேறுவது ஒரு பெரிய விஷயம். ஏன் எங்களிடம் முதலில் ஆலோசிக்கவில்லை? நான் பேசத் தொடங்கும் முன் ஒரு கோபமான குரல் குறுக்கிட்டது. கிழவி, ஏன் கத்துகிறாய்? தோட்டத்திலிருந்தே உன்னுடைய சத்தம் கேட்டது. வெள்ளை நிற பனியன் அணிந்து வேலை முடித்த கையோடு பாங்பாய் ஜாங் கடுமையான முகத்துடன் உள்ளே வந்தார். லூகுவான் யுன் உதட்டை பிதுக்கி, கிழவரே, நம் மகன் சியாவோசினின் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டான். இவ்வளவு முக்கியமான விஷயத்தை அவன் நம்மிடம் ஆலோசிக்கவே இல்லை. சியாவ் குடும்பத்தாரிடம் ஒப்பந்த திருமணம் என்று ஆரம்பத்திலேயே தெளிவாக சொல்லிவிட்டோம். சியாவோசின் நம் மகனுடன் எப்போதும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயா? அவள் நம் மகனை வெளியேறச் சொல்லிவிட்டாள். நாம் என்ன சொல்ல முடியும்? கிழவரே, அது மிகவும் கொடுமையானது. பாங் யுவான் அவளது பார்வையை மீட்க உதவவில்லையா? அதன்பின் அவள் உடனடியாக நம் மகனை வெளியேற்றிவிட்டாள். இது நன்றி கெட்ட செயல் இல்லையா? சியாசின் நம் ஃபாங் குடும்பத்தை காப்பாற்றவில்லையா? சியா குடும்பத்தினர் உதவி செய்யாமல் இருந்திருந்தால் நாம் அனைவரும் எப்போதோ தெருவுக்கு வந்திருப்போம். அதோடு நம் மகன் அந்த நன்றிக்கடனை ஏற்கனவே தீர்த்துவிட்டான். இதற்கு மேல் யாரால் என்ன சொல்ல முடியும்? லூகுவான் யூ ஒரு கணம் பேச்சற்று போய் பதில் சொல்ல முடியாமல்
முன்னால் நின்றாள். ஃபாங் குவா ஜாங் அவளை ஒருமுறை பார்த்துவிட்டு என்னை திரும்பினான். மகனே, இதை பற்றி அதிகம் நினைக்காதே. வீட்டிற்கு திரும்பி வந்துவிடு. சியாசின் மீது எனக்கு இருந்த உணர்வுகளை ஃபாங் குவா ஜாங் அறிந்திருந்தார். எப்படியும் சியாசினை போன்ற ஒருவருக்கு ஃபாங் குடும்பம் ஈடாகாது. இப்போது சியாசின் பார்வை மீண்டும் கிடைத்துவிட்டதால் அவள் என்னை தேர்ந்தெடுக்க வாய்ப்பே இல்லை. லூவான் யுன் தயங்கினாள். நான் வீட்டிற்கு வருவதை அவள் விரும்பவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. முதியவரே, நம்மிடம் அறைகள் எதுவும் காலியாக இல்லை என்று நினைக்கிறேன். ஃபாங் பாய் ஜாங் கோபமடைந்தார். நம்ம மகன் வீட்டிற்கு வர விரும்புகிறான், நீ இடமில்லை என்று சொல்கிறாயா? ஒரு அறையை காலி செய்யக்கூடாதா? உன்னுடைய பழைய கிழிந்த துணிகளை தூக்கி எறிந்துவிடு. அப்பா, தயவு செய்து இருவரும் சண்டையிடுவதை நிறுத்துங்கள். நான் ஏற்கனவே வெளியே ஒரு இடத்தை பிடித்துவிட்டேன். மீண்டும் பியானோ கலைஞராக மாற திட்டமிட்டுள்ளேன். நீங்கள் இப்போது ஒரு புதிய வீட்டிற்கு மாறிவிட்டீர்கள். அது பெரிய இடம் இல்லை. நான் பியானோ பயிற்சி செய்தால் உங்களுக்கு தொந்தரவாக இருக்கும். வெளியில் தங்குவதே சிறந்த வழி. நான் சொன்னதும் என் வளர்ப்பு தாயின் முகம் மென்மையடைந்தது. நான் மறுக்கவில்லை. ஆனால் நிறுவனம் கடும் சிரமத்தில் இருக்கிறது. இப்போது நம் குடும்பத்தின் நிலையை பார். எனக்கு புரிகிறது அம்மா என்று சொல்லி கண்களை தாழ்த்திக் கொண்டேன். சியா குடும்பத்தின் உதவியாலும் ஃபாங் குடும்பத்தை திவாலாகாமல் மற்றும் கடன் வசூலிப்பவர்களிடமிருந்து மட்டுமே அவர்களால் காப்பாற்ற முடிந்தது. இப்போது அன்றாட செலவுகளை ஈடுகட்ட அவர்கள் அந்த வில்லாவை விற்றுவிட்டு சிறிய 3 படுக்கையறை கொண்ட அடுக்குமாடி வீட்டிற்கு வந்துவிட்டார்கள். அங்கு வசிக்க முடியும் என்றாலும் நான் ஒரு வளர்ப்பு மகன் மட்டுமே. மேலும் எனக்கு வெளிநாட்டில் படிக்கும் தம்பியும் இருக்கிறான். பெரும்பாலான பணம் என் தம்பிக்காகவே செலவிடப்பட்டது. இந்த வீட்டில் எனக்கென்று எப்போதோ இடமில்லாமல் போய்விட்டது. சியாசினுடனான அந்த ஒப்பந்த திருமணம் என் சுயநல காரணங்களை தவிர என்னை வளர்த்த ஃபாங் குடும்பத்திற்கு நான் செய்த நன்றிக்கடன். நான் கிளம்ப தயாரானபோது லூ ஹுவான் யூ ரகசியமாக என்னை தொடர்ந்து வந்தாள். ஃபாங் யுவான், சியா குடும்பத்தை இவ்வளவு எளிதாக விட்டுவிடக்கூடாது. அது ஒப்பந்த திருமணமாக இருந்தாலும் நம் ஃபாங் குடும்பத்தின் கடன்களை அடைக்க சியா குடும்பம் உதவியது. ஆனால் சியாசின் பார்வை பெற நீயும் தானே உதவினாய். அவள் இவ்வளவு இதயமில்லாமல் இருப்பதால் நாம் திருப்பி போராடுவதை குற்றம் சொல்ல முடியாது. அவர்களிடமிருந்து நீ இன்னும் கொஞ்சம் பணம் வாங்க வேண்டும். புரிகிறதா? இல்லை என்றால் நீ முட்டாள் என்றுதான் அர்த்தம். ஆமாம், சரி. ஜூலை மாத இறுதியில் சியா குடும்பத்தினர் உனக்கு மற்றொரு பணம் தரவேண்டியிருக்க வேண்டும் அல்லவா? ஃபாங் கு ஜியாங் வெளியே வந்து லூவான் யூனிடம் கோபமாக கத்தினார். லூ ஹுவான் யூன், ஃபாங் யுவானின் பணத்தின் மீது ஆசைப்பட்டால் நான் உன்னை விவாகரத்து செய்வேன். ஃபாங் குடும்பம் நெருக்கடியில் இருந்தபோது ஃபாங்கிற்கு எந்த லட்சியமும் இல்லை. அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி பயனற்ற பல்கலைக்கழகத்தில் படிக்க வைக்க நிறைய பணம் செலவழித்தாய். ஃபாங் யுவான் ஒரு பியானோ மேதை. அவன் நேரடியாக செயின்ட் பால் இசைப்பள்ளியில் சேர்ந்தான். நாங்கள் சிறிதளவு பணம் கொடுத்தால் போதும், மீதியை பள்ளியே கவனித்துக் கொள்ளும். ஆனால் நீ மறுத்துவிட்டு கடனை அடைக்க அவனை ஷியாப்சினுடனான ஒப்பந்த திருமணத்திற்கு கட்டாயப்படுத்தினாய். உனக்கு மனசாட்சி இருக்கிறதா? இப்போதும் நீ ஃபாங் யுவானின் பணத்தை எடுக்க நினைக்கிறாயா? லூ ஹுவான் யுன்னின் கண்கள் சிவந்தன. கிழவனே, வார்த்தைகளை கவனித்து பேசு. யார் ஃபாங் யுவானின் பணத்தை எடுக்க நினைக்கிறார்கள்? நம் மகன் ஏமாற்றப்படக்கூடாது என்றுதான் நான் நினைக்கிறேன். என்னை ஒரு பெரிய குற்றவாளி போல சித்தரிக்காதே. எனக்கு தலைவலிக்க தொடங்கியது. நான் சமாதானம் செய்ய முற்பட்ட போது ஒரு மேப்பே கார் வாசலில் வந்து நின்றது. கார் கதவு திறக்க கம்பீரமான தோற்றத்துடன் ஒருவர் வெளியே வந்தார். அது ஷியாவ்சின். ஷியாவ்சின் இங்கே வருவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நான் சில நொடிகள் உறைந்து போனேன். ஷியாவ்சின், நீ இங்கே என்ன செய்கிறாய்? ஃபாங் யுவான், நாம் பேச வேண்டும். காருக்குள் ஏறு. ஃபாங் ஜாங் மற்றும் லூ ஹுவான் யுனை ஷியாவ்சின் மரியாதையுடன் தலையசைத்துவிட்டு புறக்கணித்தார். உன்னிடம் எனக்கு விளக்க இன்னும் எதுவும் இல்லையா? ஷியாவ்சின், நான் உண்மையிலேயே வருந்துகிறேன். நான் உன் புகைப்படத்தை தொட்டிருக்கக்கூடாது. ஜூலை இறுதியில் விவாகரத்தை முடிக்க நேரம் ஒதுக்குவோம். தயவு செய்து எனது அடையாள அட்டை மற்றும் குடும்ப அட்டையை திருப்பிக் கொடு. இனி நான் உன் உலகில் தோன்ற மாட்டேன். அப்படியானால் புகைப்படம் வேண்டுமென்றே எடிட் செய்யப்பட்டது என்பதை ஒப்புக்கொள்கிறாயா? ஷியானிங் கோபமடைந்தார். அவரது சுவாசம் வேகமானது. அவர் என்னை அறைய கையை உயர்த்தினார். நான் அதற்கு முன்பே தயாராக இருந்தேன். ஷியாவ்சினின் கை காற்றில் நின்றது. நான் கண்களை மூடிக்கொண்டேன், ஆனால் வலி ஏற்படவில்லை. ஃபாங் யுவான், நான் முட்டாள் என்று நினைக்கிறாயா? நேற்று இரவு கோபத்தில் இருந்ததால் நான் கவனிக்கவில்லை. இப்போதும் புகைப்படம் எடிட் செய்யப்பட்டது என்று வாதிடுகிறாயா? நான் அதை பரிசோதிக்க ஆட்களை அனுப்பிவிட்டேன். அதில் எடிட் செய்ததற்கான சிறிய சுவடு கூட இல்லை. அந்த பொன்னிற முடி கொண்ட பெண் யார்? அவள் ஏன் என்னைப் போலவே இருக்கிறாள்? எது நடக்கக்கூடாது என்று நான் நினைத்தேனோ அது இறுதியில் நடந்துவிட்டது. நான் அமைதியாக இருப்பதை பார்த்து ஷியாவ்சின் தொடர்ந்தார். நீ பேச மறுத்தால் என்னால் கண்டுபிடிக்க முடியாது என்று நினைக்கிறாயா? விஷயங்களை மோசமாக்காதே. அவள் என் தோழி. ஏதோ ஒரு காரணத்தால் நாங்கள் நீண்ட காலத்திற்கு முன்பே தொடர்பை இழந்துவிட்டோம். நான் உன்னை முதலில் சந்தித்தபோது நீங்கள் இருவரும் உறவினர் இல்லாமலே இவ்வளவு ஒரே மாதிரியாக இருப்பதை பார்த்து நான் உண்மையிலேயே அதிர்ச்சியடைந்தேன். நீ எதையும் தவறாக நினைக்கக்கூடாது என்பதற்காகவே நான் எதையும் சொல்லவில்லை. உண்மையை கேட்ட பிறகு சியோசினின் முகபாவனை சற்று மாறியது. அவள் பெயர் என்ன? அவளுடைய குடும்ப பெயர் உன். அவளுடைய பெயர் நுவான். இது உண்மையிலேயே தற்செயலாக நடந்ததாக இருக்க முடியுமா? உன்னுடைய உயர்நிலை பள்ளி காலத்தில் என்னைப் போலவே இருக்கும் ஒருவரை நீ சந்தித்திருக்கிறாய். இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது நீ இதை எவ்வளவு போற்றுகிறாய் என்பது தெளிவாக தெரிகிறது. அவள் உனக்கு மிகவும் முக்கியமானவளாகத்தான் இருக்க வேண்டும். ஆம், அவள் எனக்கு மிகவும் முக்கியமான ஒரு தோழி. என்னுடைய புன்னகையில் விவரிக்க முடியாத சோகம் இருந்தது. யாசினின் இதை கவனித்தாள். ஏனோ அவளது இதயத்தில் ஒருவிதமான வலி ஏற்பட்டது. கடந்த 3 ஆண்டுகளாக ஃபாங் யுவான் என்னை இவ்வளவு அக்கறையுடன் கவனித்துக் கொண்டதற்கு இதுதான் காரணமா? அவருடைய அன்பு மற்றும் கருணை அனைத்தும் என்னை நுவானுக்கு பதிலாக அவர் கருதியதால்தான் இருந்ததா? சியோசின் கேட்க விரும்பினாள். ஆனால் வார்த்தைகள் வாய்க்கு வந்தும் அவளால் அதை வெளிப்படுத்த முடியவில்லை.
சியோசின் மிகுந்த கர்வமுள்ளவள் என்பதால் என்னிடமிருந்து அப்படி ஒரு பதிலை அவள் கேட்டால் அவள் எப்படி எதிர்வினையாற்றுவாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. சியோசின், தவறாக புரிந்து கொள்ளாதே. கடந்த 3 ஆண்டுகளாக நான் நம் ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை உண்மையாகவே நிறைவேற்றி வந்திருக்கிறேன். நீ ஃபாங் குடும்பத்தை காப்பாற்றினாய். நீ என்னை காப்பாற்றினாய். இவ்வளவு பெரிய உதவியை என்னால் ஒருபோதும் திருப்பிச் செலுத்த முடியாது. நான் விளக்க விரும்பாததற்கு காரணம் நீ இதைப் பற்றி அதிகம் சிந்தித்து தவறாக புரிந்து கொள்வாய் என்று பயந்ததுதான். நான் பதற்றத்துடன் விளக்கினேன். என் கண்களில் ஒருவித குற்ற உணர்ச்சி மின்னியது. சியோசின் என் முகபாவனையை கவனிக்கவில்லை. ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு அவள் சற்று நிம்மதியடைந்தாள். சரி, நுவான் என்று அழைக்கப்படும் அந்த பெண்ணுக்கு என்ன ஆனது? எனக்கும் அது தெரியவில்லை. நாங்கள் உயர்நிலைப் பள்ளி முடித்த வருடத்தில் அவள் எந்த தடயமும் இன்றி மறைந்துவிட்டாள். அவள் எதையும் விட்டுச் செல்லவில்லை. எங்களிடம் எஞ்சியிருக்கும் ஒரே நினைவு இந்த புகைப்படம் மட்டும்தான். அப்படியானால் உனக்கு புகைப்படம் மீண்டும் வேண்டுமா? சியோசின் சொன்னதை கேட்டு நான் இயல்பாகவே நிமிர்ந்து பார்த்தேன். என் கண்கள் உடனடியாக பிரகாசித்தன. நீ அதை என்னிடம் திருப்பித் தர தயாராக இருக்கிறாயா? சியோசின் உண்மையில் அதை திருப்பித் தரத்தான் திட்டமிட்டிருந்தாள். அவள் சாதாரணமாகத்தான் அதை கேட்டாள். ஆனால் நான் எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறேன் என்பதை பார்த்ததும் அவள் திடீரென மனம் மாறினாள். அப்படியென்றால் நீ ஒரு நிபந்தனைக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும். நான் எவ்வித தயக்கமுமின்றி பதிலளித்தேன். நீ கேட்கும் எந்த நிபந்தனைக்கும் நான் சம்மதிக்கிறேன். அதை கேட்டதும் தன் இதயத்தில் ஒரு முள் குத்தியது போல சியோசின் உணர்ந்தாள். எந்த நிபந்தனைக்கும் சம்மதமா? ஒரே ஒரு புகைப்படம் உனக்கு அவ்வளவு முக்கியமானதா? ஃபாங் யுவான், நீ இதற்காக வருந்தமாட்டாயா? அதைச் சொன்ன பிறகு அவள் காரை எங்கோ திருப்பி நிறுத்தினாள். நான் மீண்டும் பேசுவதற்குள் சியாவோசின் புகைப்படத்தை ஜன்னல் வழியாக என் பக்கம் வீசினாள். உலகத்தின் ஆகச்சிறந்த பொக்கிஷத்தைப் போல அதை நான் பிடித்தேன். என் கண்களில் இருந்த மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் மறைக்க முடியவில்லை. மிக்க நன்றி, சியாவோசின். சியாவோசின் முகத்தில் அதிருப்தி நிழலாட சாதாரணமாக பதில் அளித்தாள். ஃபாங் யுவான், இப்போதே நன்றி சொல்லாதே. நான் செய்யும் உதவியை அவ்வளவு எளிதாக திருப்பித் தந்துவிட முடியாது. அப்படிச் சொல்லிவிட்டு அவள் வேகமாக கிளம்ப மேப்பாட் கார் என் பார்வையிலிருந்து மறைந்தது. சியாவோசின் தன் போனை எடுத்து ஒரு அழைப்பை மேற்கொண்டாள். நகரத்தின் 2வது உயர்நிலைப் பள்ளியின் மாணவர் பதிவுகளைச் சோதியுங்கள். உவான் என்ற பெயரில் மாணவி இருக்கிறாரா என்று பாருங்கள். அவளுடைய அனைத்து விவரங்களும் எனக்கு தேவை. சியாவோசின் சோகமான முகத்துடன் அலுவலகத்திற்கு திரும்புவதை லூசியான் பார்த்தார். சியாவோசின், என் அன்பிற்குரியவளே, இந்த தேவதையை யார் கோபப்படுத்தியது இப்போது? நான் வாடகைக்கு எடுத்த வீட்டில் ஒரு வெள்ளை பியானோ இருந்த பியானோ அறை இருந்தது. அதை வீட்டின் உரிமையாளர் அங்கேயே விட்டுச் சென்றிருந்தார். உரிமையாளர் திரும்பும் வரை வாடகைக்கு இருப்பவர் பியானோ வாசிக்க தெரிந்தவராகவும் அதை பராமரிக்கக்கூடியவராகவும் இருக்க வேண்டும் என்று நில உரிமையாளர் கோரியிருந்தார். அதனால் வாடகையும் மிக குறைவாக இருந்தது. அதிர்ஷ்டவசமாக அந்த வீடு எனக்கு கிடைத்தது. நான் ஒரு புதிய புகைப்பட சட்டத்தை வாங்கி பியானோவின் இசைத்தாங்கியில் கண்களுக்கு தெரியும்படி அதை வைத்தேன். அங்குதான் சூரிய ஒளி மிகச் சிறப்பாக விழுந்தது. உவான், சமீபத்தில் நிறைய விஷயங்கள் நடந்துவிட்டன. நான் மீண்டும் பியானோ வாசிக்கத் தொடங்கிவிட்டேன். பல ஆண்டுகளாக அதை நான் கைவிட்டிருந்தேன். நீ இந்த உலகில் எங்கோ உயிரோடு இருந்தால், நான் தொடர்ந்து வாசித்தால் ஒருநாள் நிச்சயம் நாம் சந்திப்போம் என்று நம்புகிறேன். கடந்த கால நினைவுகள் மீண்டும் வர என் விரல் நுனிகள் புகைப்படத்தை தழுவின. அவை ஒவ்வொன்றும் இனிமையால் நிறைந்திருந்தன. திடீரென்று போன் அடித்தது. அழைப்பவரின் பெயரை பார்த்தேன். என் சுவாசம் ஒரு கணம் நின்றது. பிறகு நான் அழைப்பை ஏற்றுக்கொண்டேன். பேராசிரியர் சு. மறுமுனை ஒரு இனிமையான பெண் குரல் கேட்டது. ஃபாங் யுவான், உனக்கு இன்னும் என்னை தொடர்பு கொள்ள தைரியம் இருக்கிறதா? மன்னிக்கவும் பேராசிரியர் சு, இவ்வளவு காலம் உங்களை கவலைப்பட வைத்ததற்கு. உன் காரணங்களை நான் கேட்க விரும்பவில்லை. ஒன்றை தெளிவாகச் சொல்லிவிடுகிறேன். நான் உன்னை இன்னும் மன்னிக்கவில்லை. சூவின் குரல் சற்று கடுமையாக இருந்தது. அவர் பல்கலைக்கழகத்தில் என் இசை பேராசிரியராக இருந்தவர். என் திறமையை வேறெவரையும் விட சூ நன்றாக அறிந்திருந்தார். நான் ஒரு பியானோ மேதை, பல தசாப்தங்களுக்கு ஒருமுறை மட்டுமே தோன்றும் வகை. புரோபசர் சூ அனைவரின் எதிர்ப்பையும் மீறி செயின்ட் பால் கன்சர்வேட்டரி ஆஃப் மியூசிக்கில் எனக்கு மட்டுமே நேரடி சேர்க்கை வாய்ப்பை வழங்கினார். எனக்கு இன்னும் கொஞ்சம் காலம் கிடைத்தால் நான் நிச்சயம் ஒரு பியானோ கலைஞராக உருவெடுப்பேன் என்று அவர் நம்பினார். அதனால்தான் அன்று சூராவ் நேரில் என் வீட்டிற்கு வந்து என்னை சமாதானப்படுத்த தன்னால் இயன்றவரை முயற்சி செய்தார். நான் வெளிநாட்டில் படிப்பதற்கான செலவை ஏற்கக்கூட அவர் முன்வந்தார். ஆனால் இறுதியில் நான் அந்த வாய்ப்பை கைவிட்டேன். அவர் எவ்வளவு கோபமடைந்தார் என்றால் என்னை தொடர்பு கொள்ளும் அனைத்து வழிகளையும் துண்டித்துவிட்டார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு சூவுக்கு திடீரென ஒரு விசித்திரமான குறுஞ்செய்தி வந்தது. புரோபசர் சூ, நான் இன்னும் பியானோ வாசிக்க விரும்பினால் என்னிடம் வாய்ப்பு இருக்குமா? எனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறதா? அது என்னிடமிருந்துதான் வந்த குறுஞ்செய்தி என்று சூரா உள்ளுணர்வாக அறிந்தார். அன்று நான் அந்த வாய்ப்பை கைவிட்ட முடிவு அவருக்கு துரோகம் செய்வது போல இருந்தது. ரத்தம் சிந்தாத கத்தி சூவின் இதயத்தில் குத்தியது போல் இருந்தது. நான் கசப்பாக புன்னகைத்தேன். எனக்கு தெரியும், நாளை காலை 10 மணிக்கு தலைநகருக்கு எனக்கு விமானம் உள்ளது. என்னை வந்து அழைத்துச் செல். சூராவ் அப்படி சொன்னதை கேட்டதும் நான் சிறிது நேரம் திகைத்து நின்றேன். இது உனக்கான கடைசி வாய்ப்பு. உன்னை போன்ற திறமைசாலி எல்லாவற்றையும் தூக்கி எறிவதை என்னால் பார்க்க முடியவில்லை. உன் திறமையை நான் மதிக்கிறேன். ஆனால் அதற்காக நான் உன்னை மன்னித்துவிட்டேன் என்று அர்த்தமல்ல. சுதாரித்துக் கொண்ட நான் உற்சாகத்துடன்
பதிலளித்தேன். புரிகிறது, நன்றி புரோபசர் சு. மறுநாள் நான் விமான நிலையத்திற்குச் சென்று சொன்னபடி விஐபி வெளியேறும் வாயிலில் காத்திருந்தேன். என் போன் அதிர்ந்தது. சூராவ் அனுப்பிய விசாட் செய்தி அது. நான் சிறிது நேரம் ரெஸ்ட்ரூம் சென்று வருகிறேன், எனக்காக 10 நிமிடங்கள் காத்திரு. அப்போது பரிச்சயமான ஒரு உருவம் என்னை நோக்கி நடந்து வந்தது. அது லூயானுடன் வந்த சியாசின். லூயான் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். ஃபாங் யுவான், நீ இங்கே என்ன செய்கிறாய்? ஷென், சியாசின், என்ன ஒரு தற்செயல் நிகழ்வு. நான் யாரையோ அழைத்துச் செல்ல வந்திருக்கிறேன். சியாசின் என்னை அர்த்தமுள்ளதாக பார்த்தாள். ஃபாங் யுவான், நீ என்னை பின்தொடர்ந்து வரவில்லைதானே? அவள் அப்படிச் சொன்னதும் லூசியானும் நானும் அதிர்ந்து போனோம். நான் உடனே மறுத்தேன். இல்லை சியாசின், நான் உன்னை பின்தொடரவில்லை. நீ இன்று விமான நிலையத்திற்கு வருகிறாய் என்பது கூட எனக்கு தெரியாது. லூசியான் உடனே எனக்கு ஆதரவாக பேசினாள். நிச்சயமாக, ஷைனிங். ஃபாங் யுவானின் குணம் உனக்கு தெரியாதா? நீ அவனை இப்படி பழி சுமத்தக் கூடாது. லூசென் பேசி முடிப்பதற்குள் ஒரு உருவம் திடீரென ஓடி வந்து ஷைனிங்கை இறுக்கமாக கட்டிக்கொண்டது. ஷைனிங், உன்னை நான் மிகவும் மிஸ் செய்தேன். இறுதியாக நான் உன்னிடம் திரும்பி வந்துவிட்டேன். லூயானை பார்த்ததும் சியாசின் சிறிது மகிழ்ச்சியடைந்தாள். லூயான், இப்படிச் செய்யாதே. இங்கே நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவள் இயல்பு நிலைக்கு திரும்பிய அந்த நொடியில் சியோசின் லேசாக கோபமடைந்து லூயானின் அணைப்பிலிருந்து மென்மையாக விலகினாள். அவள் தான் சமீபத்தில் மீண்டும் பார்வையை பெற்று சியா குழுமத்தின் கட்டுப்பாட்டை மீண்டும் கையில் எடுத்திருந்தாள். எண்ணற்ற கண்கள் அவள் மீது இருந்தன. அதைவிட முக்கியமாக நான் அங்கே நின்று கொண்டிருந்தேன். லூயானின் கண்களில் ஒரு இருண்ட மின்னல் வெட்டியது. சியோசின் தானாகவே அவனை விட்டு விலகியிருந்தாள். கடந்த காலத்தில் இது போன்ற ஒன்று சாத்தியமே இல்லை. தலையை திருப்பிய லூயான் கடைசியாக என்னை கவனித்து லேசான ஆச்சரியத்துடன், நீ ஏன் இங்கே இருக்கிறாய் என்று கேட்டான். நீ சியோசினை பின்தொடர்ந்துதான் இங்கே வந்தாயா? இரட்டை மேற்கோள் குறி. சியோசின் விமான நிலையத்திற்கு ஒருவரை அழைத்து வர வந்திருக்கிறாள். நீ ஒரு ஆணாக இருந்தால் எப்படி இப்படி பின்தொடரலாம்? நிச்சயமாக நீ சியோசினை ரகசியமாக பின்தொடர்ந்து எங்கள் சந்திப்பை கெடுக்க நினைக்கிறாய். இரட்டை மேற்கோள் குறி. என்ன ஒரு கிரீன் டீ மனிதன். சியோசினும் என்னை சந்தேகத்துடன் பார்த்தாள். லூசியான் மட்டுமே எனக்காக கோபமாக பேசினாள். லூயான், உன் வாயை பார்த்து பேசு. அவன் இங்கே யாரோ ஒருவரை அழைத்து வர வந்திருக்கிறான். யார் சியோசினை பின்தொடர்கிறார்கள்? நான் பேசத் தொடங்கும் வேளையில் பின்னால் இருந்து ஒரு தெளிவான குரல் கேட்டது. சூராவ் உயர்தர செருப்புகளுடன் நடந்து வந்தாள். ஃபெங் யுவான், உன்னை நீண்ட நேரம் காத்திருக்க வைத்ததற்கு மன்னிக்கவும். இதை கேட்டதும் நான் ஒரு மீட்பரை கண்டது போல உடனே முன் சென்றேன். பேராசிரியர் சு, உங்கள் சாமான்களை நான் சுமந்து வருகிறேன். தேவையில்லை, நானே சுமந்து கொள்கிறேன். சூராவ் இன்னும் கோபத்தில் இருக்கிறாள் என்று எனக்கு தெரியும். பேராசிரியர் சு, நான் மீண்டும் வர முடிவு செய்துவிட்டேன். இந்த முறை நான் பின்வாங்க மாட்டேன். நான் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன். சூராவ் என்னை பார்த்தாள். மீண்டும் நீ விலகினால் உன் கைகளை உடைத்து விடுவேன். சூராவின் மிரட்டலுக்கு முன்னால் நான் லேசாக புன்னகைத்தேன். சூராவ் மென்மையாக முணுமுணுத்து தயக்கத்துடன் என் பதிலை ஏற்றுக்கொண்டாள். 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. நீ பியானோவை தொட்டாயா? நான் இயலாமையுடன் பதிலளித்தேன். மிகவும் அரிதாகத்தான். சூராவின் கண்களில் ஏமாற்றம் மின்னியது. இப்போதே என் வீட்டிற்கு வந்து எனக்கு ஒரு இசை வாசித்து காட்டு. 3 ஆண்டுகளாக பயிற்சி எடுக்காத நீ உன் திறமையை முழுமையாக வீணடிக்கவில்லை என்று நம்புகிறேன். இல்லை என்றால் நான் உன்னை தீர்த்து கட்டுவேன். சூராவ் என்னிடம் இவ்வளவு இயல்பாக பேசுவதை பார்த்து லூசியானுக்கு ஏனோ அசௌகரியமாக இருந்தது. அவளுக்குள் ஒரு விவரிக்க முடியாத பய உணர்வு எழுந்தது. ஃபெங் யுவான், அவள் யார்? நான் அவளை அறிமுகப்படுத்தினேன். இவர் ஹஷா இசைப்பள்ளியின் பேராசிரியர் சூராவ். அவர் இசைப்பள்ளியில் எனது ஆசிரியரும் கூட. நான் இப்போது பியானோ உலகிற்கு திரும்பி வந்து பேராசிரியர் சுவிடம் தொடர்ந்து பயில திட்டமிட்டுள்ளேன். லூசியானின் இதயம் மேலும் புளித்தது. சியோசின் ஆச்சரியத்துடன் கேட்டாள், உனக்கு பியானோ வாசிக்கத் தெரியுமா? நீ வாசிப்பதை நான் ஏன் ஒருமுறை கூட கேட்டதில்லை? என்னை பற்றி இதுவரை தான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதை சியாவோசின் திடீரென உணர்ந்தாள். நான் கசப்பாக மட்டுமே புன்னகைக்க முடிந்தது. கடந்த 3 ஆண்டுகளாக நான் மிகவும் பிஸியாக இருந்தேன். நான் எதையும் அதிகமாக சுமக்க விரும்பவில்லை. சியாவோசினின் முகம் சட்டென வெப்பமடைந்தது. நான் அவளை பின்தொடர்ந்து விமான நிலையம் வந்ததாக அவள் முன்பே நினைத்திருந்தாள். ஆனால் நான் உண்மையில் யாரையோ சந்திக்கத்தான் அங்கு வந்திருந்தேன் என்பது தெரிந்தது. மன்னிக்கவும், ஃபாங் யுவான். உங்களை நான் இப்போதே தவறாக புரிந்து கொண்டேன். எனக்கு வருத்தமில்லை என்பதை உணர்த்த கையை அசைத்தேன். எனக்கு அருகில் நின்றிருந்த சூரா சியாவோசினை அடையாளம் கண்டு கொண்டாள். அவளது குரலில் சிறு ஆர்வம் தெரிந்தது. நீங்கள் சையனிங் தானே? உங்களுக்கு பார்வை திரும்ப வந்துவிட்டதா? அதே சமயம் அவளுக்கு சற்று வியப்பாகவும் இருந்தது. நீங்கள் சூ குடும்பத்தைச் சேர்ந்த சூராவ். சியாவோசினும் சூராவை அடையாளம் கண்டு கொண்டாள். சூ குடும்பம் சியா குழுமத்திற்கு அடுத்தபடியாக மிகுந்த செல்வாக்குடன் இருந்தது. பார்வை இழப்பதற்கு முன்பு வணிக விருந்துகளில் சியாவோசின் சூராவை சந்தித்திருந்தாள். ஷீனிங், வா போகலாம். இங்கே இனிமேல் இருக்க வேண்டிய அவசியமில்லை. கவனிக்கப்படாமல் போனதால் லூயியான் மிகுந்த அதிருப்தியடைந்தான். அனைவருடைய கவனமும் என் பக்கம் திரும்பியது போல இருந்தது. சூராவ் இன்னும் அதிக ஆச்சரியமடைந்தாள். இப்போது சியாவோசின் பார்வை பெற்றதும் அவள் லூயென்னுடன் மீண்டும் இணைந்துவிட்டாள். இந்த சிக்கலான உறவு எவருக்கும் தலை சுற்ற வைக்கும். நான் இனிமேல் 3ஆவதாக இருக்க விரும்பவில்லை.
பேராசிரியர் சு, நாம் போகலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக இது சியாவோசினின் தனிப்பட்ட விஷயம். மேற்கொண்டு கேட்பது முறையல்ல என்று சூராவ் உணர்ந்தாள். எனவே என்னுடன் அமைதியாக வெளியேறினாள். சியாவோசினின் பார்வை மீண்டும் என்னையே பின்பற்றுவதை லூயன் கவனித்தான். அவன் கண்களைச் சுருக்கி ஒரு ஆபத்தான தோற்றத்தை வெளிப்படுத்தினான். ஷீனிங், ஃபாங் யுவான் மிகவும் விசித்திரமாக தெரியவில்லையா? இந்த மனிதனுக்கு மூன்றாவதாக வருவது அல்லது மற்றவர்களை ஒட்டி பார்ப்பது போன்ற விசித்திரமான பழக்கம் உள்ளதா? அவன் அங்கேயே சுற்றித் திரிந்துவிட்டு போக மறுக்கிறான். அவன் ஒரு மாற்றாக வந்தவன் இவ்வளவு திமிராக நடந்து கொள்கிறான். நான் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்க வேண்டும் என்றே லூயன் உரக்க பேசினான். அதை கேட்டதும் சூ சற்று முகம் சுளித்தாள். அவள் இயல்பாகவே ஆர்வத்துடன் என்னை பார்த்தாள். பேராசிரியர் சூ, நாம் சென்ற பிறகு பேசலாம். லூசியான் முகம் கோபத்தில் சிவந்தது. லூயன், நீ எல்லை மீறி பேசுகிறாய். நீ ஃபாங் யுவானை தவறாக புரிந்து கொண்டாய். இன்னும் மன்னிப்பு கூட கேட்கவில்லை. இப்போது நீ மற்றவர்களை இழிவுபடுத்த துணிகிறாய். லூயியான் லூசியானை அதிருப்தியுடன் பார்த்தான். சென்சியன், நீ யாருடைய பக்கம் இருக்கிறாய்? நான் நீதியின் பக்கம் இருக்கிறேன் என்று லூசியான் தயக்கமின்றி பதிலளித்தாள். சரி, சென்சியன். லூயன் அதை வேண்டுமென்று சொல்லவில்லை. சுற்றியிருப்பவர்கள் பார்ப்பதைக் கண்ட சியாவோசின் அதிக கவனத்தை ஈர்க்க விரும்பவில்லை. அவர் அதை உள்நோக்கத்துடன் சொல்லவில்லை என்று என்ன அர்த்தம்? ஷைனிங், உனது கண்களை குணப்படுத்தியது யார் என்பதை மறந்துவிட்டாயா? நீ அதிக துன்பத்தில் இருந்தபோது உனக்கு பக்கபலமாக இருந்தது யார்? கடந்த 3 ஆண்டுகளாக எந்த புகாருமின்றி உன்னுடனேயே இருந்தது யார்? அது லூயன் அல்ல, ஃபாங் யுவான் தான். ஷியாவோசினின் முகம் உடனடியாக வெளிரிப்போனது. அவருக்கு தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும். இப்போது லூவானின் வார்த்தைகளை கேட்ட பிறகு ஷியாவோசின் தான் அவரிடம் வைத்திருந்த பிம்பம் உடைந்துவிட்டதை உணர்ந்தாள். லூ யாங் எப்போது இப்படி மாறினார்? அவர்கள் பிரிந்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவர் உண்மையிலேயே அவ்வளவு மாறிவிட்டாரா? ஷியாவோசினின் முகபாவனையைக் கண்ட லூ யான் அவசரமாக தனது குரலை மென்மையாக்கினார். ஷைனிங், கோபப்படாதே. நான் வெறும் பொறாமையில்தான் அப்படி பேசினேன். எப்படியிருந்தாலும் கடந்த 3 ஆண்டுகளாக உன் பக்கத்தில் இருந்தது ஃபாங் யுவான் தானே. நான் உன்னை அவ்வளவு அதிகமாக நேசிக்கிறேன். என் கட்டுப்பாட்டை இழந்து சில காயப்படுத்தும் வார்த்தைகளை பேசிவிட்டேன். அந்த வலி நிறைந்த ஆண்டுகளில் உனக்கு துணையாக இருந்தது ஃபாங் யுவான் தான் என்பது எனக்கு தெரியும். இப்போது நான் திரும்பி வந்துவிட்டேன். நான் உன்னை நன்றாக கவனித்துக் கொள்வேன். லூ என்னை பொறுத்தவரை ஷியாவோசினை மீண்டும் அடைவது மிக முக்கியமான பணியாகும். இந்த முறை அவர் தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாது. லூசியானால் அவரது போலித்தனமான நடிப்பை தொடர்ந்து தாங்க முடியவில்லை. அவள் கிளம்பும்போது என்னை பார்த்து, லூவானின் குறைப்பை நீ மனதில் கொள்ளமாட்டாய் என்று நம்புகிறேன் என்றாள். லூயியானின் முகம் கோபத்தில் உடனடியாக சிவந்து போனது. ஷைனிங், ஷியனை பார், நீ அவளை அளவுக்கு அதிகமாக கெடுத்துவிட்டாய். அனைவர் முன்னிலையிலும் என்னை அவமதிக்க அவளுக்கு எப்படி தைரியம் வந்தது? ஷியாவோசின் மென்மையாக பெருமூச்சு விட்டாள். முதலில் நாம் திரும்பிச் செல்லலாம். நாம் பிறகு பேசலாம். சரி சரி ஷைனிங், நீ சொல்வது எதுவானாலும் அப்படியே ஆகட்டும். கடந்த காலத்தில் நான் உனக்கு துரோகம் செய்ததை நான் அறிவேன். இனிமேல் அதற்கு ஈடாக உன்னை நான் பல மடங்கு நன்றாக பார்த்துக்கொள்வேன். லூயியானின் இனிமையான வாக்குறுதிகள் மற்றும் மீண்டும் மீண்டும் அளித்த உறுதிகளின் கீழ் ஷியாவோசின் கடைசியாக அவனுடன் கைகோர்த்துச் சென்றாள். டாக்ஸிக்குள் சுரு என்னை பார்த்தாள். வீட்டிற்கு வந்து எனக்கு பியானோ வாசித்து காட்டு. நான் தலையசைத்தேன். பிறகு அவள் திடீரென்று ஷியாவோசினுடன் உனக்கு என்ன உறவு என்று கேட்டாள். நான் ஒரு நிமிடம் திகைத்துப் போய் பிறகு எல்லாவற்றையும் ஆரம்பத்திலிருந்து தெளிவாக விளக்கினேன். முழு கதையையும் கேட்ட பிறகு சுரு அதிர்ச்சியில் பேச்சற்று போனாள். ஷியாவோசினுக்கு திருமணமாகிவிட்டது என்று அவளுக்கு தெரியும். ஆனால் அவளது கணவன் நான்தான் என்று அவள் கற்பனை கூட செய்திருக்கவில்லை. டாக்ஸி ஜிண்டுவில் உள்ள ஜியூன் மலை தனியார் வில்லாவிற்கு வந்தடைந்தபோது நான் சில நொடிகள் திகைத்து நின்றேன். இங்குதான் நானும் ஷியாவோசினும் கடந்த 3 ஆண்டுகளாக ஒன்றாக வாழ்ந்தோம். பேராசிரியர் சு, நீங்கள் ஹாஷா இசை அகாடமியின் ஆசிரியர் விடுதியில் தானே தங்கியிருந்தீர்கள்? உங்களிடம் வாக்குவாதம் செய்த பிறகு நான் அங்கிருந்து வெளியேறிவிட்டேன். பிறகு நான் மேல்படிப்பிற்காக 3 ஆண்டுகள் வெளிநாடு சென்றேன். நீங்கள் என்னை தேடி வந்தபோது நான் நாடு திரும்பியிருந்தேன். சியானிங் இங்கேதான் வசிக்கிறாள் என்று கேள்விப்பட்டேன். உங்களுக்கு விவாகரத்து ஆகப்போவது இல்லையா? அவளைக் கண்டு இன்னும் ஏன் இவ்வளவு பயப்படுகிறீர்கள்? சுருவின் பேச்சில் மறைந்திருந்த பொறாமையை நான் கவனிக்க தவறினேன். நான் உடனே விளக்கினேன், அப்படி ஒன்றும் இல்லை. இந்த தற்செயலான நிகழ்வு என்னை ஆச்சரியப்படுத்தியது. சியானிங்கும் நானும் விவாகரத்து பெறும் முயற்சியில் இருக்கிறோம். நான் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டேன். நீங்கள் அவளை சந்தித்தாலும் கவலையில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் தெளிவாகச் சொல்லிவிடுகிறேன். 3 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் என்னை ஏமாற்றமடைய செய்தீர்கள். இந்த முறை நீங்களாகவே என்னை தேடி வந்திருக்கிறீர்கள். உங்களிடம் இருந்த பழைய துணிச்சலை இழந்துவிட்டீர்கள் என்றால். சுரு தனது வாக்கியத்தை முடிக்கவில்லை. அதற்கு பதிலாக அவள் சாதாரணமாக தனது விரலால் கழுத்தை அறுப்பது போன்ற சைகையை காட்டினாள். அந்த சைகை என்னை பயமுறுத்தவில்லை. அதற்கு மாறாக நான் அவளை தீவிரமாக பார்த்தேன். பேராசிரியர் சுரு, இந்த முறை நான் நிச்சயமாக உங்களை ஏமாற்ற மாட்டேன். நான் பின்வாங்கவில்லை என்று கண்ட பிறகுதான் சுரு தனது பார்வையை விலக்கிக் கொண்டாள். வேறு எதுவும் பேசாமல் நான் அமைதியாக பியானோ முன் அமர்ந்தேன். எனது நீண்ட மெல்லிய விரல்கள் மெதுவாக கருப்பு மற்றும் வெள்ளைக்கட்டைகளின் மீது படிந்தன. ஒரு அற்புதமான இசை என் விரல் நுனிகளிலிருந்து இயல்பாக வெளிப்பட்டது. அது பீத்தோவனின் மூன்லைட் சொனாட்டா.
ஒவ்வொரு இசைக்குறிப்பும் ஒரு அமைதியான ஏரியின் மீது பிரதிபலிக்கும் நிலவொளியைப் போல காலத்தின் ஆற்றில் மென்மையாக மிதந்து வந்தது. சுரு அதை கேட்டவாறே கண்களை மெதுவாக மூடிக்கொண்டாள். இசையில் மூழ்கி அவளது எண்ணங்கள் மெல்ல எங்கோ தூரம் சென்றன. அதே நேரத்தில் ஒரு மேபேக் கார் வில்லா பகுதியின் நுழைவாயிலை கடந்து சென்றது. பின் இருக்கையில் அமர்ந்திருந்த சியாசின் திடீரென பேசினாள். நிறுத்து. ஓட்டுநர் உடனடியாக பிரேக்கை அழுத்தினார். தலைவர் சியா, என்னாச்சு? சியாசின் விரலை உயர்த்தி அமைதியாக இருக்குமாறு சைகை செய்தாள். முன்னே இருந்த வில்லாவிலிருந்து இனிய பியானோ இசை கேட்டது. ஏனோ தெரியவில்லை, அந்த இசை அவளது மனதின் அமைதியின்மையை உடனடியாக தணித்தது. அன்று மதியம் லூ யானுடன் மதிய உணவு உண்டபோது அவர்கள் பல்கலைக்கழக கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். ஏதோ எதுவும் மாறாதது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அவர்கள் இன்னும் கேம்பஸில் அனைவரும் வியக்கும் பொன்னான ஜோடியாகவே இருந்தனர். குடும்ப பின்னணி, தோற்றம் மற்றும் திறமையில் ஒரு கச்சிதமான பொருத்தம். சியாசின் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தாள். கடந்த 3 ஆண்டுகளாக அவள் ஏங்கிய முதல் காதல் இறுதியாக திரும்பியிருந்தது. அவளது வெள்ளை நிலவொளி திரும்பி வந்தது. இருப்பினும் இன்று அவனுடன் நேரம் கழித்த பிறகு லூ யான் மாறிவிட்டதாக அவளால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை. 3 ஆண்டுகளுக்கு முன்பு அவளுக்கு தெரிந்த கனிவான மற்றும் அக்கறையுள்ள மனிதனாக அவன் இப்போது இல்லை. நிச்சயமாக 3 ஆண்டுகள் கடந்துவிட்டன அல்லவா? ஒரு நபர் கொஞ்சம் மாறுவது இயல்புதான். முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவர் இன்னும் லூயன் தான். இருப்பினும் அவர்கள் பிரியும் தருணத்தில் லூ யான் திடீரென அவளை மீண்டும் முத்தமிட முயன்றான். அவன் அவளை கட்டிப்பிடித்து எல்லை மீறிய நெருக்கத்தை ஏற்படுத்தினான். ஷியாவோசின் அவனை உடனே தடுத்தாள். ஆனால் லூ யான் வெளிப்படையாகவே பொறுமையின்றி இருந்தான். எப்படியும் நாம் மீண்டும் சேரப்போகிறோம். அணைப்பதிலோ அல்லது முத்தமிடுவதிலோ என்ன தவறு? ஷியாவோசினால இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவள் மிகவும் துன்பப்பட்ட அந்த 3 ஆண்டுகளில் லூ யான் ஒருமுறை கூட வரவில்லை. அந்த உண்மை ஒரு ஆறாத வடுவை ஏற்படுத்திவிட்டது. லூ யானுக்கு அது நன்றாகவே தெரியும். ஆனாலும் அவள் உணர்வுகளை புரிந்துகொள்வதற்கு பதிலாக அவள் மறுத்ததில் அவன் அதிருப்தி அடைந்தான். அவன் அவளை வீட்டிற்கு அழைத்துச் செல்ல வற்புறுத்தியபோது ஷியாவோசின் இயல்பாகவே மறுத்துவிட்டாள். லூ யானின் முகத்திலிருந்த அதிருப்தியை அவள் கவனித்தாள். அவள் தன் முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை. தொலைபேசியில் அழுது மன்னிப்பு கேட்டு கெஞ்சிய காலம் எல்லாம் கடந்துவிட்டது. அவள் மீண்டும் லூயனுடன் சேர விரும்பினால் எண்ணற்ற தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அவளுடைய குடும்பம் அதை எதிர்க்கும். அவளுடைய நண்பர்கள் அவளை தவறாக புரிந்துகொள்வார்கள். பொதுமக்களின் விமர்சனங்கள் நிச்சயம் வரும். இதை பற்றி நினைப்பதே ஷியாவோசினை இன்னும் குழப்பமடையச் செய்தது. ஆனால் அந்த சிக்கல்களை சந்திக்கும் முன் ஒரு நிபந்தனை இருந்தது. லூ யான் அதற்கு தகுதியானவன் என்பதை நிரூபிக்க வேண்டும். இது பல ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த லூ யனாக இருந்தால் அவன் அவள் விருப்பத்தை மதித்திருப்பான். இப்போது அவளுக்கு முன்னால் நிற்கும் இந்த மனிதன் நெருக்கமாக இருக்க எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்த துடிக்கிறான். அவன் இன்னும் நான் நேசித்த அந்த முழுமையான மனிதனாகவே இருக்கிறானா? இந்த வில்லா பல ஆண்டுகளாக ஆளில்லாமல் இருப்பதாக எனக்கு நினைவிருக்கிறது. ஒளிவீசும் அந்த வீட்டை பார்த்தபடி ஷியாவோசின் திடீரென பேசினாள். சியூன் மலைப்பகுதியில் வசிப்பவர்கள் அனைவரும் ஜிண்டுவின் பெரும் செல்வந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அனைவரும் ஒருவரை ஒருவர் ஓரளவு அறிந்திருப்பார்கள். அங்கே யாராவது வசித்திருந்தால் ஷியாவோசின் அறியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. அவளுடைய பார்வையற்ற அந்த 3ஆம் ஆண்டில் நான் மெதுவாக சைனிங்கின் மனதை திறக்க உதவினேன். சிறிது சிறிதாக அவளுக்கு நம்பிக்கை திரும்பியது. அவள் வீட்டிலிருந்து வெளியே வந்து வில்லா பகுதியில் நடக்க தயாரானாள். மக்கள் முன் வருவதைக் கண்டு அவள் பயப்படவில்லை. நாங்கள் ஒன்றாக நடந்தபோது தினமும் நடக்கும் சாதாரண விஷயங்களை நான் அவளிடம் சொல்வேன். அவை சில்லறை விஷயங்களாக இருந்தாலும் நான் அவளை சிரிக்க வைக்க தவறுவதில்லை. நீண்ட நாட்களுக்குப் பிறகு சைனிங் ஒரு அமைதியை உணர்ந்தாள். அதை அவள் இதற்கு முன் அனுபவித்ததே இல்லை. நான் ஒருபோதும் அவளது கையை பிடிக்க துணியவில்லை. அதற்கு பதிலாக அவள் என்னை தேவைப்படும்போது ஆதரிக்கும் வகையில் அருகில் இருந்து அதே சமயம் கண்ணியமான இடைவெளியை பேணி எனது அமைதியான ஆழமான குரலை கேட்டு மென்மையான தென்றலையும் சூரிய வெப்பத்தையும் பூக்களின் வாசனையையும் உணரச் செய்தேன். மெல்ல மெல்ல சியாயின் இதயத்தில் இருந்த விரக்தி குறையத் தொடங்கியது. ஃபாங் யுவான் இப்போது எப்படி இருக்கிறான்? வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு அவன் சூடன் எங்கே சென்றான்? அவன் எங்கே வசிக்கிறான்? ஏனோ தெரியவில்லை. சியாயின் இன்று விமான நிலையத்தில் பார்த்ததை நினைத்துக் கொண்டிருந்தாள். சுவின் அருகே நான் நிற்கும் காட்சி அவளது மனதில் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்தது. நாங்கள் இருவரும் பார்ப்பதற்கு வியக்கத்தக்க வகையில் பொருத்தமாக இருந்தோம். அது சரி, தலைவர் சியா. ஓட்டுநர் திடீரென்று கூறினார். நான் நேற்று இந்த வழியாகத்தான் வந்தேன். அப்போது இந்த வில்லா காலியாகத்தான் இருந்தது. உரிமையாளர் ஒருவேளை இன்று திரும்பியிருக்கலாம். புள்ளி. இங்கே யார் வசிக்கிறார்கள்? சியாமிங் ஆர்வத்துடன் கேட்டாள். பீத்தோவனின் மூன்லைட் சொனாட்டாவை இவ்வளவு திறமையுடனும் உணர்ச்சியுடனும் வாசிப்பவர் நிச்சயமாக ஒரு சிறந்த பியானோ கலைஞராகத்தான் இருக்க வேண்டும். இந்த தலைவர் சியா எனக்கு தெரியாது. நான் சொத்து மேலாண்மையிடம் அழைத்து கேட்கிறேன். இந்த வில்லாவின் உரிமையாளர் யார் என்று தெரிந்து கொள்ள சியாசின் விரும்பினாள். அந்த பியானோ இசை ஒரு விசித்திரமான வசீகரத்தை கொண்டிருந்தது. அது அவளது இதயத்தின் பதற்றத்தை தணித்து அவளது ஆன்மாவின் ஆழமான பகுதியை தொடுவது போல இருந்தது. அவள் அந்த இசையை வாசித்தவரை சந்திக்க விரும்பினாள். சிறிது நேரத்திற்கு பிறகு சொத்து மேலாளர் மீண்டும் அழைத்தார். இந்த வில்லாவின் உரிமையாளர் சு என்று சொன்னீர்களா? ஆம், தலைவர் சியா. ஆனால் யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். உயர்தரமான குடியிருப்பு வளாகத்தின் மேலாளராக ஒவ்வொரு குடியிருப்பாளரின் தகவலையும் ரகசியமாக வைத்திருக்க வேண்டும். நீங்கள் நேரில் கேட்டதால் மட்டுமே என்னால் இந்த தகவலை சொல்ல முடிகிறது. போனை வைத்த பிறகு சியாசின் மௌனமாக இருந்தாள்.
நிச்சயமாக. சு என்பவர் சு குழுமத்தின் மூத்த மகள். ஜியூன் மலையில் ஒரு வில்லா வாங்குவது அவளுக்கு ஒன்றும் பெரிய விஷயமல்ல. அதே நேரத்தில் சு ஹஷா இசை அகாடமியின் இளைய பேராசிரியராகவும் ஹஷாவின் சிறந்த பியானோ கலைஞர் என்றும் அறியப்பட்டவர். அப்படியானால் அது நிஜமாகவே சு தான். ஏனோ சியாசின் இன்னும் அதிக அசௌகரியத்தை உணர்ந்தாள். ஃபாங் யுவான் இப்போது சுவின் வில்லாவிற்குள் இருக்கக்கூடுமோ? அவனுக்காக பியானோ வாசித்தது சு தானா? அவளுக்கே தெரியாமல் சுவும் நானும் ஒன்றாக இருக்கும் காட்சிகள் அவளது கற்பனையில் தோன்றின. ஒன்றன் பின் ஒன்றாக நெருக்கமான காட்சிகள் அவளது மனதில் மின்னின. ஒரு கடுமையான கசப்பான உணர்வு அவளது இதயத்தில் மெல்ல பரவியது. அந்த நேரத்தில் பியானோ இசையின் கடைசி குறிப்பு மறைந்தது. சு கண்களை மூடியபடி அமைதியாக அமர்ந்து பீத்தோவனின் மூன்லைட் சொனாட்டாவின் எஞ்சிய அழகை ரசித்துக் கொண்டிருந்தாள். சுமார் 5 நிமிடங்களுக்கு பிறகு சு மெதுவாக தனது கண்களை திறந்தாள். இந்த 3 ஆண்டுகளில் நீங்கள் பியானோவை அதிகம் தொடவில்லையே, இல்லையா? உன் இசை நுணுக்கம் துருப்பிடித்து போய்விட்டது. நீ வருந்துகிறாய், இல்லையா? அவள் அடுத்தடுத்து 3 கூர்மையான கேள்விகளை கேட்டாள். வெட்கத்துடன் நான் என் தலைக்கு பின்னால் சொரிந்து கொண்டேன். நேற்று எனது வீட்டு உரிமையாளரின் பியானோவை வாங்கி இரவு முழுவதும் பயிற்சி செய்திருந்தாலும் கடைசியாக நான் வாசித்து நீண்ட காலம் ஆகிவிட்டது. என் கைகள் இன்னும் சற்று விரைப்பாகத்தான் இருக்கின்றன. சுரு லேசாக தலையசைத்தாள். அதிர்ஷ்டவசமாக உன் ஆர்வத்தை நீ இழக்கவில்லை. உன் இசையில் ஒரு வெறித்தனம் இருக்கிறது. அது மக்களை உன் இசைக்குள் ஈர்த்து அவர்களையும் அதனுடன் ஒன்றாக மாற்றுகிறது. பயிற்சியின் மூலம் நுணுக்கத்தை எப்போது வேண்டுமானாலும் மீட்டெடுக்கலாம். நீ தொடக்கத்திலிருந்தே ஒரு மேதை. ஆனால் ஒரு கலைஞர் தன் ஆர்வத்தையும் வெறித்தனத்தையும் இழந்துவிட்டால் அதை மீண்டும் பெற முடியாது. நீ என் ஊர் வருகையை அர்த்தமுள்ளதாக்கிவிட்டாய். அந்த வார்த்தைகளை கேட்டதும் நான் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தேன். நான் அவளது தேர்வில் தேர்ச்சி பெற்றுவிட்டேன் என்பது எனக்கு தெரிந்தது. நான் உடனடியாக தலையசைத்தேன். நன்றி பேராசிரியர் சு. நான் உங்களை மீண்டும் ஏமாற்ற மாட்டேன். சுரு என்னை தீவிரமாக பார்த்தாள். தவறாக புரிந்து கொள்ளாதே. 3 ஆண்டுகளுக்கு முன்பு சியோசினை திருமணம் செய்வதற்காக உன் வாழ்க்கையை துறந்த அந்த முட்டாள்தனமான முடிவை நான் இன்னும் மன்னிக்கவில்லை. ஹாஷியா ஒரு திறமையான பியானோ கலைஞரை இழந்துவிட்டதாகவே நான் உணர்ந்தேன். உன்னை போன்ற திறமையான ஒருவர் தனது எதிர்காலத்தை வீணடிப்பதை என்னால் தாங்க முடியவில்லை. ஆனால் அவள் பேசி முடிப்பதற்கு முன்பே திடீரென்று இருமத் தொடங்கினாள். இரும இது சரிப்பட்டு வராது. நான் ஒரு போன் செய்ய வேண்டும். இந்த வில்லா மிகவும் தூசியாக இருக்கிறது. நான் பணம் கொடுத்தும் அவர்கள் வேலையை சரியாக செய்யவில்லை. சுரு தன் போனை எடுத்தாள். விசாரித்த பிறகு தான் வேலைக்கு அமர்த்திய துப்புரவு நிறுவனம் 6 மாதங்களுக்கு முன்பே திவாலாகிவிட்டது என்பதை அவள் அறிந்தாள். அந்த நேரத்தில் அவள் வெளிநாட்டில் படித்துக் கொண்டிருந்தாள். யாராலும் அவளை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இது ஒரு உயர்தர தனியார் வில்லா என்பதால் உரிமையாளரின் அனுமதியின்றி நிர்வாக நிறுவனம் உள்ளே நுழைய துணியவில்லை. இது ஒரு அபத்தமான சூழ்நிலை. மிஸ் சு, கவலைப்படாதீர்கள். நாங்கள் உடனடியாக வில்லாவை சுத்தம் செய்ய ஆட்களை அனுப்புகிறோம். விரைவாக அனுப்புங்கள். போனை வைத்த பிறகு சுரு என்னை நோக்கினாள். ஃபாங் யுவான், நிர்வாக ஊழியர்கள் வருவதற்கு இன்னும் சிறிது நேரம் ஆகும். நீ இப்போது எங்கே தங்குகிறாய்? நான் ஷைனிங் டிஸ்ட்ரிக்டில் வசிக்கிறேன். அங்கே பியானோ இருக்கிறதா? நான் தலையசைத்தேன். சரி, அப்படியானால் அங்கே செல்வோம். நீ இன்னும் சிறிது நேரம் வாசிப்பதை நான் கேட்க விரும்புகிறேன். இதற்கிடையில் சியோசினின் மேபே கார் வில்லாவின் நுழைவாயிலுக்கு வெளியே இன்னும் நின்றிருந்தது. அது நகரவே இல்லை. ஓட்டுநர் அவளது சிந்தனைகளை கலைக்க துணியவில்லை. பியானோ இசை ஏற்கனவே நின்றுவிட்டது என்பதை சியோசின் உணரவில்லை. வில்லா கதவு மெதுவாக திறந்தபோதுதான் சியோசின் இறுதியாக சுய உணர்வுக்கு வந்தாள். சுருவும் நானும் பேசிக்கொண்டே காரை நோக்கி நடந்து சென்றோம். டிரைவர் தான் முதலில் எங்களை கவனித்தார். தலைவர் சியா, அது திரு ஃபோங் அல்லவா? அந்த வார்த்தைகளை கேட்ட சியான் உள்ளுணர்வாக ஜன்னல் வழியாக பார்த்தார். நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டே நடப்பதை அவள் பார்த்தாள். என் முகத்தில் ஒரு உண்மையான புன்னகை விரிந்தது. இதுவரை சியான் பார்த்திராத புன்னகை அது. அது என் இதயத்தின் ஆழத்திலிருந்து வந்திருந்தது. அப்படியானால் உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்கும்போதுதான் அவர் இப்படி இருப்பாரா? என்னுடன் இருந்தபோது அவர் எப்போதாவது இப்படி சிரித்திருக்கிறாரா? ஃபோங் யுவான் சியோசினை ஆழமாக நேசிக்கிறார் என்று அனைவரும் கூறினர். அவளுக்காக தன் உயிரையும் கொடுக்கும் அளவுக்கு ஆழமாக நேசிக்கிறார். சியோசின் வூவானின் புகைப்படத்தை பார்க்கும் வரை இதை நம்பியிருந்தாள். அப்பொழுதிலிருந்து அவளது நம்பிக்கை மெதுவாக ஆட்டம் காணத் தொடங்கியது. என் கண்களில் தெரிவது சியோசினா அல்லது வூவானா என்று அவளுக்கு தெரியவில்லை. அவள் இதைப்பற்றி நினைக்க நினைக்க குழப்பம் அதிகமானது. ஃபோங் யுவான், நீ வண்டி ஓட்டு. சுரு கார் சாவியை என்னிடம் வீசினாள். அப்போதுதான் வெளியே செல்லும் பாதையை மறித்து நிறுத்தப்பட்டிருந்த மேபேக்கை அவள் கவனித்தாள். ஒவ்வொரு வீட்டிலும் தனித்தனி கேரேஜ் இருந்தாலும் வெளியே செல்ல ஒரே ஒரு பாதைதான் இருந்தது. சுரு நடந்து சென்று கார் ஜன்னலை மரியாதையுடன் தட்டினாள். வணக்கம், நாங்கள் வெளியே செல்ல வேண்டும். தயவுசெய்து உங்கள் காரை கொஞ்சம் நகர்த்த முடியுமா? குரல் வந்த திசையை பார்த்து நான் நிமிர்ந்து பார்த்தேன். பழக்கமான அந்த மேபே காரை பார்த்ததும் நான் உறைந்து போனேன். ஜன்னல் மெதுவாக கீழே இறங்கியது. சியானின் அழகான முகம் தெரிந்தது. அவள் முதலில் பேசினாள். என்ன ஒரு தற்செயல் நிகழ்வு, சுரு. இந்த வில்லா உன்னுடையது என்று நான் எதிர்பார்க்கவில்லை. வழியே சென்றபோது யாரோ பியானோ வாசிப்பை கேட்டேன். இசை மிகவும் அழகாக இருந்ததால் சிறிது நேரம் நின்றேன். உன் பியானோ வாசிக்கும் திறன் இன்னும் மேம்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. சுரு மென்மையாக புன்னகைத்து தலையை அசைத்தாள். நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள், சியோசின். இப்போது வாசித்தது நான் அல்ல. அது ஃபோங் யுவான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் சியோசின் முற்றிலும் அதிர்ந்து போனாள்.
ஃபோங் யுவான் வாசித்தாரா? அவரால் பியானோவை அவ்வளவு நன்றாக வாசிக்க முடியுமா? சிறிது நேரம் அவளுக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. இதனைப் பற்றி அவளுக்கு உண்மையிலேயே எதுவும் தெரியாது. அன்று என்னை திருமணம் செய்து கொள்வது சியா குடும்பத்தின் தீர்வாக மட்டுமே இருந்தது. நெருக்கடியின் போது தங்கள் நற்பெயரை காக்க அவர்களுக்கு எளிதில் கட்டுப்படுபவர் தேவைப்பட்டார். ஃபோங் குடும்பத்திற்கு பணத்தேவை அவசரமாக இருந்தது. எனக்கும் ஓரளவு நல்ல தோற்றம் இருந்தது. எனவே அந்த சர்ச்சையிலிருந்து சியா குடும்பம் மீள நான் மனமுவந்து ஒத்துழைத்தேன். ஆரம்பத்தில் அந்த திருமணத்தை மறுக்க சியோசினுக்கு எந்த உரிமையும் இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த சம்பவமே அவளால் தான் தொடங்கியது. அந்த நேரத்தில் அவளுக்கு பார்வை ஏற்கனவே பறிபோயிருந்தது. எந்த மருத்துவ கருவியாலும் இதற்கான காரணத்தை கண்டறிய முடியவில்லை. உலகின் தலைசிறந்த நிபுணர்கள் கூட இதில் உதவியற்றவர்களாக இருந்தனர். ஒரே இரவில் ஒரு பணக்கார குடும்பத்தின் பெருமைமிக்க மகள் வானத்திலிருந்து இருளுக்கு தள்ளப்பட்டாள். தான் மிகவும் நேசித்த மனிதனால் கைவிடப்பட்ட அவள் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. வேறொருவரின் வாழ்க்கையைப் பற்றி அவள் எப்படி கவலைப்பட்டிருக்க முடியும்? மிக முக்கியமாக எனக்கு பியானோ வாசிக்கத் தெரியும் என்று நான் ஒருமுறை கூட சியாசினிடமிடம் சொல்லவில்லை. நான் அமைதியாக சூ வின் அருகில் சென்று சியாசின் நிங்கை பார்த்தேன். நீ ஏன் இங்கே திரும்பி வந்தாய்? மெதுவாக கேட்டேன். என் கேள்வியை கேட்டதும் சியாசின் திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்தாள். இது என் வீடு. நான் ஏன் திரும்பி வரக்கூடாது? சியாசின் திடீரென குரலை உயர்த்துவதைக் கேட்டு சூ வும் நானும் அதிர்ச்சியடைந்தோம். நான் சுதாரித்துக் கொண்டு சியாசின் தவறாக புரிந்து கொள்ளாதே என்று விளக்கினேன். நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. திரு லூ திரும்பி வந்துவிட்டார் என்று நினைத்தேன். நீ ஏன் அவருடன் அதிக நேரம் செலவிடவில்லை? தர்க்கரீதியாக பார்த்தால் அவள் நீண்ட காலமாக ஏங்கியிருந்த நபர் திரும்பி வந்துவிட்டார். இப்போது இருவரும் தங்கள் மறுசந்திப்பை அனுபவித்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக அவள் தனியாக வில்லாவிற்கு திரும்பினாள். லூ யான் அவளுடன் கூட இல்லை. திடீரென்று சியாசின் ஃபாங் யுவான், உன்னை ஏமாற்றுவதை நீ அவ்வளவு ரசிக்கிறாயா என்று கத்தினாள். உன் தற்போதைய அடையாளத்தை மறந்துவிடாதே. நீ இன்னும் என் கணவர்தான். நான் வேறொரு ஆணுடன் இருப்பதை பார்த்து நீ அவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாயா? இரட்டை மேற்கோள் குறி. சியாசினுக்கே ஏன் அந்த வார்த்தைகளை சொன்னோம் என்று தெரியவில்லை. அவளுக்குள் கட்டுக்கடங்காத ஒரு கோபத்தின் அலை எழுவதை மட்டுமே அவள் உணர்ந்தாள். அங்கிருந்த சூழல் முழுவதும் அமைதியானது. நானும் சற்றே வருத்தமடையாமல் இருக்க முடியவில்லை. லூ யானுடன் இருப்பதற்காக என்னிடமிருந்து விவாகரத்து கோரியவள் சியாசின் தான். ஆரம்பத்திலிருந்தே எங்களுடையது ஒரு ஒப்பந்த திருமணம் மட்டுமே. என் மீது எந்த பிழையான உணர்வுகளையும் வளர்த்துக் கொள்ள வேண்டாம் என்று அவள் என்னிடம் எச்சரித்திருந்தாள். அவள் இதயத்தில் எப்போதும் லூ யான் மட்டுமே இருந்தார். சியாசின் நிங்கை வூவானின் மாற்றாக நான் தவறுதலாக கருதியதால் கடனை தீர்க்கும் ஒருவனாக மட்டுமே நான் இருந்தேன். அவள் மீது எனக்கு எப்போதும் குற்ற உணர்ச்சி இருந்தது. 3 ஆண்டுகளாக எந்த புகாருமின்றி அனைத்தையும் பொறுத்துக்கொண்டு அவளை முழு மனதுடன் கவனித்துக் கொண்டேன். இந்த திருமணத்தில் காதல் இருந்ததே இல்லை, பொறுப்பும் ஒப்பந்தமும் மட்டுமே இருந்தது. பிறகு ஏமாற்றப்படுவதை பற்றி அவள் என்ன சொல்ல வருகிறாள்? அந்த வார்த்தைகளை கேட்பது இப்போது ஒரு அவமானமாகவே தோன்றியது. சூ சற்று நெற்றியை சுருக்கினாள். சியாசின், நீயும் ஃபாங் யுவானும் ஏற்கனவே விவாகரத்துக்கு மனு தாக்கல் செய்துவிட்டதாக கேள்விப்பட்டேன். அவர் உங்கள் வீட்டிலிருந்து கூட வெளியேறிவிட்டார். லூ யான் இன்றுதான் வெளிநாட்டிலிருந்து திரும்பினார். நீ சொன்னதை அவர் கேட்டிருந்தால் அது அவர் இதயத்தை உடைக்காதா? ஷியாசின் இப்படி கட்டுப்பாடு இழந்து சுறு பார்த்தது அதுவே முதல் முறை. லூ யானின் பெயர் குறிப்பிடப்பட்ட தருணத்தில் ஷியாசின் மெதுவாக அமைதியானாள். சிறிது அமைதிக்குப் பிறகு அவள் என்னை நோக்கினாள். ஃபாங் யுவான், என்னுடன் திரும்பி வா. நான் மெதுவாக தலையசைத்து மறுத்தேன். நான் பேராசிரியர் சூவுடன் பியானோ பயிற்சி செய்ய வேண்டும். நீ எதை பற்றி பேச விரும்பினாலும் நாம் இன்று இரவு பேசலாம். ஷியாசின் உறைந்து போனாள். அவளது கோரிக்கைகளில் ஒன்றை நான் மறுத்தது அதுவே முதல் முறை. அதே நேரத்தில் விவரிக்க முடியாத கசப்பு அவள் இதயத்தில் மெதுவாக பரவியது. தன் முகத்தில் உள்ள உணர்ச்சிகளை யாரும் பார்க்கக்கூடாது என்பதால் அவள் மெதுவாக கார் ஜன்னலை மூடிக்கொண்டாள். கிளம்புவோம். சரி தலைவர் சா. ஓட்டுநர் உடனடியாக மேபே காரை ஸ்டார்ட் செய்து கிளம்பினார். சிறிது நேரம் கழித்து நான் சுருவின் போர்ஷே கெயன் காரை வில்லா பகுதியிலிருந்து வெளியே ஓட்டி வந்தேன். கார் சாலையில் வேகமாகச் சென்றபோது சூ என்னை பார்க்க திரும்பினாள். ஃபாங் யுவான், நீ உண்மையிலேயே ஷியாசினை விவாகரத்து செய்ய உறுதியாக இருக்கிறாயா? அவளுடைய ஒயிட் மூன்லைட் ஏற்கனவே திரும்பி வந்துவிட்டானே. நான் கசப்புடன் புன்னகைத்தேன். நான் ஏற்கனவே வீட்டிலிருந்து வெளியேறிவிட்டேன். இது எப்படி பொய்யாக இருக்க முடியும்? சூ சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு பிறகு ஏன் அவள் இப்போது அவ்வளவு தீவிரமாக எதிர்வினையாற்றினாள் என்று கேட்டாள். சுவின் கணிப்பின்படி சியா குடும்பத்தினர் என்னை ஒரு கேடயமாக பயன்படுத்திய கருவியாக மட்டுமே வைத்திருந்தனர். எனது குடும்ப பின்னணியுடன் நான் சியா குடும்பத்திற்கு எந்த வகையிலும் தகுதியற்றவன். இப்போது லூ யானுக்காக ஷியாசின் இந்த பெயரளவு திருமணத்தை முடிக்க முடிவெடுத்திருக்கும் போது நான் எங்கே இருக்கிறேன் என்பதையும் கணவன் ஏமாற்றப்படுவது குறித்தும் அவள் ஏன் கவலைப்பட வேண்டும்? ஷியாசினின் இப்போதைய நடத்தை சுவின் கண்களுக்கு அவள் பொறாமைப்படுவது போல தெரிந்தது. சூராவ் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டாள். அவள் இயலாமையுடன் தலையசைத்தாள். எனக்கும் அது தெரியவில்லை. அமைதியான பிறகு ஷியாசினிடம் நான் நடந்து கொண்ட விதம் கொஞ்சம் கடுமையாக இருந்ததாக உணர்ந்தேன். அதோடு லூ யான் போன்ற ஒரு அயோக்கியனை ஷியாசின் இன்னும் ஒரு பொக்கிஷமாக தன் ஒயிட் மூன்லைட் ஆக நினைக்கிறாள். இவ்வளவு பெருமிதமும் சிறப்பும் கொண்ட ஷியாசின் காதலில் இவ்வளவு தீவிரமாக இருப்பாள் என்பதை நான் எப்படி முன்பே கவனிக்கவில்லை?
இப்போது ஷியாசினும் லூயானும் மீண்டும் இணைவதால் சியா குடும்பம் அவ்வளவு எளிதில் ஒப்புக்கொள்ளாது என்று நினைக்கிறேன். அவளுக்கு முன்னால் இன்னும் கடினமான பாதை உள்ளது. சம்பந்தப்பட்ட நபராக இதை பற்றி கருத்து தெரிவிக்க எனக்கு உரிமை இல்லை. ஒயிட் மூன்லைட் மீதான அந்த மோகம். ஷியாசினும் நானும் ஒரே ரகம். ஒருவர் மற்றவரை விட சிறந்தவர் அல்ல. இரவு மெதுவாக கவிழ்ந்தது. ஷியாசின் அறையில் இருந்த தரை வரை நீண்ட ஜன்னலுக்கு முன்னால் நின்று தன் கையில் இருந்த ரெட் ஒயினை மெதுவாக சுழற்றிக் கொண்டிருந்தாள். அவளது மங்கலான பார்வை ஜன்னலுக்கு வெளியே நிலைகுத்தியிருந்தது. இந்த இடத்திலிருந்து மேலாண்மை பணியாளர்களின் நடமாட்டத்தை தவிர சூவின் வில்லாவை அவளால் பார்க்க முடிந்தது. சூவும் நானும் இன்னும் திரும்பவில்லை. நேரம் இவ்வளவு ஆகிவிட்டது. நீங்கள் இருவரும் டேட்டிங் செய்தது போதாதா? அவர்கள் எங்கேதான் சென்றார்கள்? அவர்கள் இருவரும் சேர்ந்து சாப்பிடச் சென்றார்களா? அல்லது அவர்கள் வெளியே தங்கிவிட்டு இன்று இரவு திரும்ப மாட்டார்களா? யோசிக்க சியோசின் குழப்பமடைந்தாள். ஏன் என்று அவளுக்கு தெரியவில்லை. சூராவ் மற்றும் நான் எங்கே போனோம் என்பதில் அவள் ஏன் இவ்வளவு அக்கறை காட்டுகிறாள்? அவள் ஏற்கனவே தனது முடிவை தெளிவாக எடுத்திருந்தாள். திடீரென்று தொலைபேசி ஒலித்தது. சியோசினின் இதயம் ஒரு கணம் துடித்தது. நான் தான் அழைக்கிறேன் என்று அவள் நினைத்தாள். அவசரமாக போனை எடுத்து பார்த்தாள். அது லூயன் என்று தெரிந்தது. சியோசினின் இதயத்தில் இருந்த உற்சாகம் பாதியாக குறைந்தது. அவள் அழைப்பை ஏற்றுக்கொண்டாள். லூயன், என்ன விஷயம்? சியோசின், நான் கையால் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செய்தேன். இது உனக்கு பிடித்தமான இனிப்பு அல்லவா? ஆமாம், நான் இப்போது உன் வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறேன். கடந்த காலத்தை பற்றிய நினைவுகள் சியோசினின் கண்களில் ஒரு மென்மையை வரவழைத்தன. குறைந்தது லூயனுக்கு இன்னும் மனசாட்சி இருக்கிறது. அவன் செய்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் அவளுக்கு மிகவும் பிடிக்கும் என்பதை அவன் நினைவில் வைத்திருந்தான். முன்பெல்லாம் பள்ளியோ அல்லது வேலையோ முடிந்து அவள் சோர்வாக இருக்கும்போது லூயன் சரியான நேரத்தில் வந்து அவளது மன அழுத்தத்தை போக்கத்தான் செய்த உணவுகளை கொண்டு வருவான். லூயனின் அக்கறை, கவனிப்பு மற்றும் அந்த அழகான நினைவுகள் இல்லை என்றால் கைவிடப்பட்ட பிறகும் சியோசினால் அவனை மறக்க முடியாமல் இருந்திருக்க முடியுமா? லூயன், நீ வராமல் இருப்பதுதான் நல்லது. காரை ஓட்டிக் கொண்டிருந்த லூயனின் அன்பு முகத்தில் உறைந்து போனது. ஏன் ஷெனிங், உன் மனதில் ஏற்கனவே வேறு யாராவது இருக்கிறார்களா? என்ன உளறிக் கொண்டிருக்கிறாய்? லூயன், எனக்கு இன்னும் விவாகரத்து ஆகவில்லை என்பதை மறந்துவிடாதே. அது மட்டுமல்லாமல் முன்பு நடந்த விஷயங்களால் என் குடும்பத்தினர் உன்னை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த சிக்கல்களை தீர்க்க எனக்கு நேரம் தேவை. இல்லை என்றால் இப்போது நாம் சேர்ந்தால் யாருடைய ஆசியும் கிடைக்காது. மேலும் இப்போது நீ என் வீட்டிற்கு வந்தால் நிருபர்கள் உன்னை பார்த்தால் என்ன செய்வது? சியோசினின் விளக்கம் லூயனின் சந்தேகத்தை ஓரளவு குறைத்தது. சரி ஷெனிங், நான் கொஞ்ச நேரம் மட்டும்தான் இருப்பேன். நீ பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சாப்பிடுவதை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் வரலாம். அது ஓகேவா? லூயனின் நியாயமான கோரிக்கையைக் கண்டு சியோசின் ஒரு நிமிடம் அமைதியானாள். சரி லூயன். எப்படியும் லூயியான் நாட்டுக்கு திரும்பிய முதல் நாள் என்பதால் சியாசின் அவரை அதிகம் ஏமாற்ற விரும்பவில்லை. லூயியானின் முந்தைய பொறுப்பற்ற செயலால் முதல் காதலின் மீதான பிம்பம் சிதைந்திருந்தாலும் அவர் இன்னும் சியாசினின் இதயத்தில் முதல் காதலராகவும் அவர் நேசித்த மனிதராகவும் இருந்தார். தொலைபேசியை வைத்த பிறகு BMW 7 தொடர் கார் ஒன்று கேட்டை வந்தடைந்தபோது சியாசின் தற்செயலாக சுருவின் வில்லாவை கவனித்தார். அந்த நொடியில் லூயியான் குறித்த விஷயத்தை அவர் தன் மனதின் பின்னுக்கு தள்ளினார். நான் காரை கேரேஜில் நிதானமாக நிறுத்தினேன். நாம் வந்துவிட்டோம், பேராசிரியர் சு. நான் திரும்பி பார்த்தபோது நான் கவனிக்காமலே சு தூங்கிவிட்டதை உணர்ந்தேன். அவர் உண்மையிலேயே மிகவும் சோர்வாக இருந்தார். அதிகாலை விமானத்தில் விரைந்து வந்து ஓய்வெடுக்காமல் நாள் முழுவதும் என்னுடன் பியானோ பயிற்சி செய்திருந்தார். நாங்கள் பழைய நாட்களுக்கே திரும்பிச் சென்றது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அப்போது சு எப்போதும் என் மீது அதிக எதிர்பார்ப்புகளை வைத்திருந்தார். ஒவ்வொரு பயிற்சி அமர்வின் போதும் அவர் என் அருகில் இருந்தார். தன் சொந்த வேலைகளை கூட ஒதுக்கி வைத்திருந்தார். அந்த எண்ணம் என்னை மிகுந்த குற்ற உணர்ச்சியில் ஆழ்த்தியது. உண்மையான காரணத்தை என்னால் இன்னும் அவரிடம் சொல்ல முடியவில்லை. அப்போது நான் கைவிட்டிருந்தேன். நான் சுருவுக்கு நிறைய கடன்பட்டிருக்கிறேன். இருந்தாலும் நான் தலைகுனிந்து என் தவறை ஒப்புக்கொண்ட தருணத்தில் சுரு எந்த தயக்கமும் இன்றி வெளிநாட்டிலிருந்து திரும்பினார். இந்த முறை நான் நிச்சயமாக அவரை ஏமாற்ற மாட்டேன். ஏர் கண்டிஷனரை இதமான வெப்பநிலைக்கு மாற்றி மென்மையான பியானோ இசையை ஒலிக்கவிட்டேன். கண்களை மூடியபோது யாருடைய புன்னகையோ மீண்டும் என் மனதில் தோன்றியது. நான் மீண்டும் பியானோ கலைஞராகும் பாதையில் அடியெடுத்து வைத்திருந்தேன். உங்களை மீண்டும் சந்தித்து நீங்கள் என்னுடன் வயலினில் இணைந்து வாசிக்க முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அது எவ்வளவு அற்புதமாக இருக்கும். நீண்ட மற்றும் சோர்வான நாளுக்கு பிறகு நானும் களைப்படைந்திருந்தேன். நான் உணர்வதற்கு முன்பே நானும் தூங்கிவிட்டேன். சிறிது நேரம் கழித்து யாரோ கார் ஜன்னலை தட்டினார்கள். சு முதலில் விழித்துக் கொண்டார். வலிக்கும் தன் நெற்றியை தேய்த்தார். அவர் தனக்கு அருகில் இருந்த என்னை பார்த்தார். இவன் கூட நிஜமாகவே தூங்கிவிட்டான். அவர் ஜன்னலை கீழே இறக்கும் பொத்தானை அழுத்தினார். வெளியே ஒரு அறிமுகமில்லாத நடுத்தர வயது பெண் நின்றிருந்தார்.
என்ன விஷயம்? மன்னிக்கவும் மிஸ் சு, நான் சியாசினின் இல்ல பணியாளர். நான் திரு ஃபாங்கை சந்திக்க வந்திருக்கிறேன். ஆண்ட் ஜாங்கின் குரலை கேட்டதும் நான் மெதுவாக விழித்துக் கொண்டேன். பேராசிரியர் சு, மன்னிக்கவும், தவறுதலாக நான் தூங்கிவிட்டேன். ஆண்ட் ஜாங், நீங்கள் ஏன் இங்கே வந்தீர்கள்? மிஸ் சியாசின் உங்களிடம் விவாதிக்க ஒரு விஷயம் இருப்பதாக என்னிடம் சொன்னார்கள். நீங்கள் வில்லாவிற்கு வரவேண்டும் என்று அவர் விரும்புகிறார். புரிகிறது. முன்பு என் அணுகுமுறை சற்று அதிகமாக இருந்ததை உணர்ந்தேன். பிறகு சியானிங்கிடம் அனைத்தையும் தெளிவாக விளக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். பேராசிரியர் சு, நான் இப்போது கிளம்புகிறேன். நாளை நாம் தொலைபேசியில் பேசலாம். என் வாக்குறுதியை பெற்ற பிறகு சுருவின் மனநிலை தெளிவாக மேம்பட்டது. அஞ்சாங்கும் நானும் வில்லாவிற்கு திரும்பியபோது சியாசின் படிக்கும் அறையில் காத்திருந்தார். திரு ஃபாங், தயவு செய்து உள்ளே செல்லுங்கள். நான் தலையசைத்து கதவை தள்ளினேன். சியாசின் சோபாவில் தனியாக அமர்ந்து மெதுவாக ரெட் ஒயின் குடித்துக் கொண்டிருந்தார். மதுவின் மனம் அறை முழுவதும் நிறைந்திருந்தது. அவரது கன்னங்களில் இருந்த மெல்லிய சிவந்த நிறத்துடன் சேர்த்து அவர் ஏற்கனவே நிறைய குடித்திருந்தது தெளிவாக தெரிந்தது. நான் மெதுவாக அழைத்தேன், சியாசின், நான் வந்துவிட்டேன். என் குரலை கேட்ட சியாசின் தனது ஒயின் கண்ணாடியை கீழே வைத்துவிட்டு மெதுவாக என்னை பார்த்தார். இன்று சூடன் எங்கே சென்றீர்கள்? நாங்கள் பியானோ பயிற்சி செய்ய சென்றோம். பியானோ பயிற்சியா? நாள் முழுவதும் பயிற்சி செய்தது போதாதா? நீங்கள் இவ்வளவு தாமதமாக வந்திருக்கிறீர்கள். மேலும் சுருவை வில்லாவிற்கு காரில் அழைத்து வந்துள்ளீர்கள். ஃபாங் யுவான், உங்கள் தற்போதைய நிலை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? என் கணவர் மற்றொரு பெண்ணை காரில் அழைத்து வருவதை மற்றவர்கள் பார்த்தால், ஜென் மலைப்பகுதியில் உள்ள தனியார் வில்லா குடியிருப்பில் அனைவரும் ஒருவருக்கொருவர் தெரிந்தவர்கள். பலர் என்னை அடையாளம் கண்டு கொண்டனர். உங்களுக்கு புரியவில்லையா? அவர் குடித்திருந்ததால் அல்லது வேறு ஏதேனும் காரணத்தினால் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் சியாசினின் குரலில் வழக்கத்திற்கு மாறான கடுமை இருந்தது. அவர் என்ன நினைக்கிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சுருவுடன் நெருக்கமாக இருப்பதுதானே சியாசின் விரும்பியது. அப்படியென்றால் எனக்கு இன்னும் அவர் மீது உணர்வுகள் இருப்பதாக அவர் நினைக்க மாட்டார். இது சியாசின் மற்றும் லூ யான் மீண்டும் இணையவும் உதவும். சியாசின், நம் ஒப்பந்த திருமணம் முடிவுக்கு வந்துவிட்டது. நாங்கள் ஏற்கனவே விவாகரத்திற்கு தயாராகி வருகிறோம். அதோடு பேராசிரியர் சுவும் நானும் ஆசிரியர் மற்றும் மாணவர் மட்டுமே. எங்களுக்கு இடையே பொருத்தமற்றது எதுவுமில்லை. விரைவில் ஒரு நேரம் ஒதுக்கி சிவில் விவகார அலுவலகத்திற்கு சென்று விவாகரத்தை முடித்துவிடலாமா? இது நம் இருவருக்கும் நல்லது. நான் பேசி முடிக்கும் முன்பே சியாசின் என்னை தடுத்தார். சுவுடன் இருப்பதற்காக என்னை பிரிந்து விவாகரத்து செய்ய அவ்வளவு அவசரமா? அவர் காலணிகள் இல்லாமல் இறக்குமதி செய்யப்பட்ட பாரசீக கம்பளத்தின் மீது என்னை நோக்கி நடந்து வந்தார். மதுவின் மனம் என்னை நோக்கி வீசி அது தவிர்க்க முடியாத வசீகரத்தை கொண்டிருந்தது. சியாசின், நீங்கள் குடித்திருக்கிறீர்கள். அவர் தெளிவாக இல்லை என்பது உறுதியானது. அவர் சொன்ன அனைத்திலும் எந்த தர்க்கமும் இல்லை. நான் அவ்வளவு எளிதில் குடிப்பதில்லை. ஃபாங் யுவான், நாம் அதிகாரப்பூர்வமாக விவாகரத்து பெறும் வரை ஒப்பந்தம் இன்னும் செல்லுபடியாகும். ஒப்பந்தத்தின் விதிகளில் ஒன்றை மறந்துவிடாதீர்கள். நீங்கள் மற்றொரு பெண்ணுடன் நெருக்கமாக இருந்து சியா குடும்பத்தின் நற்பெயரை கெடுக்கக்கூடாது. எனக்கு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. சியாசின் மிகவும் முரண்பாடாக நடந்து கொள்கிறார். விவாகரத்து கோரியதும் ஒப்பந்தத்தை முடிக்க நினைத்ததும் தன் முதல் காதலுடன் இணைய திட்டமிட்டதும் அவள்தான். ஷியாவோ சிங்கிற்கு லுயன் தான் எல்லாம். விவாகரத்தை விரைவாக முடிக்கவும் வில்லாவிலிருந்து வெளியேறவும் லு என்னுடனான அவளது உறவில் குறுக்கிடாமல் இருக்கவும் அவள் என்னை தூண்டினாள். தொடக்கத்திலிருந்து இறுதி வரை நான் அதைத்தான் செய்தேன். ஷியாவோ சின் செய்த ஒவ்வொரு ஏற்பாட்டையும் நான் பின்பற்றினேன். இருப்பினும் இப்போது அவள் ஒப்பந்தம் இன்னும் அமலில் இருப்பதாக எனக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறாள். ஆனால் நான் என்ன செய்ய முடியும்? ஷைனிங் தான் என்னுடைய ஆதரவாளர். 10 மில்லியன் யுவான் இன்னும் அவளது கைகளில்தான் இருந்தது. மிக முக்கியமாக அவள் பாங் குடும்பத்தை காப்பாற்றினாள். நான் எப்போதும் செய்த உதவியை மறக்காதவன். அதோடு ஷியாவோ சின் தெளிவாக போதையில் இருந்தாள். நான் எவ்வளவு விளக்கினாலும் அவள் கேட்கப் போவதில்லை. இப்போதைக்கு அவளது பேச்சுக்கு இசைந்து போவதே நல்லது. சரி சரி, இது என் தவறுதான். ஷியாவோ சின், இனி குடிக்காதே. ஷியாவோ சினுடன் 3 ஆண்டுகள் கழித்த பிறகு நான் எதையும் கற்றுக்கொள்ளாமல் இல்லை. அவளை எப்படி அமைதிப்படுத்துவது என்று எனக்கு நன்றாக தெரியும். எனது மென்மையான வற்புறுத்தலால் ஷியாவோ சின் படிப்படியாக அமைதியடைந்து போதை தெளிந்து வந்தாள். அவள் இப்பொழுது கேட்டதை நினைத்து பார்த்தபடி தொண்டையைச் சரி செய்தாள். பாங் யுவான், நீ மீண்டும் வீட்டிற்கு வந்துவிட்டால் என்ன? அவள் இறுதியாக அமைதியடைந்து விட்டாள் என்றும் நாம் விவாகரத்து குறித்து முறையாக பேசலாம் என்றும் நான் நினைத்தேன். மாறாக அவள் பேசிய அந்த நொடி நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். அந்த புகைப்படத்தை நான் தவறாக புரிந்து கொண்டதால்தான் முன்னதாக உன்னை வெளியேறச் சொன்னேன். நமக்கு இன்னும் விவாகரத்து ஆகவில்லை. நீ வில்லாவிலிருந்து வெளியேறி தொடர்ந்து சு உடன் நேரத்தை செலவிடுகிறாய். மக்கள் இதை பார்த்தால் கண்டிப்பாக தவறாக புரிந்து கொள்வார்கள். இல்லை ஷைனிங், உனக்கும் திரு லூ விற்கும் என்ன ஆனது? அவளை லுயாங் பக்கம் தள்ள நான் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறேன் என்பதைக் கண்டு ஷியாவோ சின் இன்னும் அதிருப்தியடைந்தாள். பாங் யுவான், 3 ஆண்டுகளுக்கு முன்பு லுயன் என்னை கைவிட்டார். அவர் பொறுப்பின்றி சென்றதால் ஷியா நிறுவனம் குழப்பத்தில் ஆழ்ந்தது. என் குடும்பத்தினர் அவரை அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கிறாயா?
அவர்களைச் சமாதானப்படுத்தி நாங்கள் மீண்டும் இணைவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள எனக்கு நேரம் தேவை. இப்போதைக்கு நம்மால் விவாகரத்து செய்ய முடியாது. நாம் இப்போது விவாகரத்து பெற்றால் அவர்கள் நிச்சயம் கோபமடைவார்கள். அது ஷியா நிறுவனத்தின் நற்பெயரையும் பாதிக்கும். அவளது வாதம் முற்றிலும் நியாயமாகத் தோன்றியது. என்னால் ஒன்றும் பேச முடியவில்லை. ஆனால் நான் தொடர்ந்து ஷியாவோ சிங்கின் பக்கம் இருந்தால் அவள் அதை ஒருநாள் கண்டுபிடித்து விடுவாளோ என்று அஞ்சினேன். ஆழ்மனதில் நான் எப்போதும் அவளை அறியாமலேயே விண்ணிற்கு மாற்றாகத்தான் பார்த்திருக்கிறேன். அது மேலும் பெரிய சிக்கல்களைத்தான் உருவாக்கும். யோசித்த பிறகு அவளைச் சமாதானப்படுத்த லூ என் பெயரைத்தான் என்னால் பயன்படுத்த முடிந்தது. ஆனால் லூ இதற்கு ஒப்புக்கொள்வாரா? நான் லூ என்னிடம் அனைத்தையும் விளக்குகிறேன். அவர் புரிந்து கொள்வார். ஷைனிங், நன்றாக யோசித்துப் பார். நாம் விவாகரத்து செய்யாவிட்டால் நீ இன்னும் திருமணமான பெண்ணாகவே இருப்பாய். நீ தொடர்ந்து அந்த மனிதரை பார்த்து நிருபர்களிடம் சிக்கிக் கொண்டால் அது சியா நிறுவனத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். நான் இதை கவனித்துக் கொள்கிறேன் என்று சியா ஷைனிங் உறுதியாக கூறினார். ஃபாங் யுவான், நீ எனக்கு ஒரு உதவி செய்வதாகச் சொல்லவில்லையா? இப்போது அதை நீ திரும்பச் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் குடும்பத்தை நான் சம்மதிக்க வைத்து லூ யானுடன் சேரும் வரை நம் திருமண ஒப்பந்தத்தை தொடரு. பதிலுக்கு உனக்கு இழப்பீடாக நான் தனிப்பட்ட முறையில் மேலும் 5 மில்லியன் தருகிறேன். நான் முற்றிலும் உதவியற்றவளாக உணர்ந்தேன். இது பணத்தை பற்றிய விஷயம் அல்ல. ஒப்பந்தம் முடிந்ததும் கிடைக்கும் 10 மில்லியன் எனக்கு போதுமானதாக இருந்தது. ஷாவோசினுடன் ஒரே கூரையின் கீழ் வாழ்வது, மாற்றாக இருந்த உண்மையை மறைப்பது, லூயானின் வெறுப்பைச் சமாளிப்பது மற்றும் பியானோ கலைஞர் பணிக்கு திரும்புவது. முன் எப்போதும் இல்லாத தடைகள் வரும் என்று எனக்கு தெரியும். ஷைனிங், நீ ஃபாங் குடும்பத்தை காப்பாற்றினாய். உனக்கு நான் திருப்பிச் செலுத்த முடியாத கடன்பட்டிருக்கிறேன். எனக்கு அந்த கூடுதல் பணம் தேவையில்லை. நான் மீண்டும் வந்து சியா குடும்பத்தின் நற்பெயரை காக்க உதவுகிறேன். ஆனால் நாம் விவாகரத்து செய்தே ஆக வேண்டும். அதே நேரத்தில் ஒப்பந்தத்தில் உள்ள ஒரு சரத்தை மாற்ற வேண்டும். 3 ஆண்டுகளுக்கு முன்பு உன் கண்பார்வை குறித்து கவலைப்பட்டு என் தொழிலை கைவிட்டு உன்னை பராமரிப்பதில் முழுமையாக ஈடுபட்டேன். இப்போது நீ குணமடைந்ததால் நான் என் பியானோ கலைஞர் வாழ்க்கையை தொடர வேண்டும். இந்த விஷயத்தில் நான் இனி சமரசம் செய்து கொள்ள மாட்டேன். ஷாவோசினுக்கு நான் பட்ட நன்றிக்கடன் குற்ற உணர்வுக்கும் இது ஒரு வழியாக இருக்கும் என்று கருதினேன். ஷாவோசின் லூயானுடன் மீண்டும் சேர சியா குடும்பம் ஒப்புக்கொண்டதும் நான் அமைதியாக விலகிச் செல்வதே சிறந்தது. இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஷாவோசினின் இதயம் அறியாமலேயே சுருங்கியது. என்னை விவாகரத்து செய்வதில் அவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறாயா? அதற்கு காரணம் தானா? ஃபாங் யுவான் என்னைத்தானே அதிகமாக நேசித்தான். என்னை சியானிங்கை நேசித்தான். ஒரு காலத்தில் அவன் தன் உயிரை கூட பணயம் வைத்து என்னை நேசித்தான். இப்போது விற்காக வீட்டிற்கு வந்ததும் என்னை விவாகரத்து செய்ய உறுதியாக இருக்கிறான். நானும் லூயானும் மீண்டும் சேர வேண்டும் என்று கூட அவன் மனதார விரும்புகிறான். அப்படியென்றால் அவனுக்கு நான் யார்? இன்று இரவு எனக்கு பதில் கிடைக்காது என்று தெரியும். நீ முதலில் அமைதியாக இரு என்று மட்டுமே என்னால் சொல்ல முடிந்தது. ஷைனிங், இது நம் இருவருக்கும் சிறந்த முடிவாகும். இதைச் சொன்ன பிறகு நான் திரும்பி நடந்தேன். ஷாவோசின் என்னை நிறுத்த உதடுகளை திறந்தாள். ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. அவள் தான் ஒப்பந்தத்தை முடித்து விவாகரத்து செய்ய விரும்பினாள். அவள் கேட்ட அனைத்திற்கும் நான் வெறுமனே ஒப்புக்கொண்டேன். அப்படியிருந்தும் அவள் ஏன் தான் கற்பனை செய்தது போல நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் உணரவில்லை? மாமா லீ முன்னேறி வந்தார். ஃபாங், மிஸ் ஷியா எப்படி இருக்கிறார்? ஷீனிங் நலமாக இருக்கிறார். ஃபாங், உண்மையைச் சொல்லப்போனால் அந்த லூ யான் மிஸ் ஷியாவிற்கு தகுதியானவர் அல்ல. மிஸ் ஷியாவுடன் தன் வாழ்நாளை கழிக்க வேண்டியவர் நீங்கள்தான். கடந்த 3 ஆண்டுகளாக ஷியாசினுக்காக நான் செய்த அனைத்தையும் மாமா லீ பார்த்திருக்கிறார். ஷியாசிங் பார்வையை மீண்டும் பெற்ற பிறகு அவள் என்னுடனேயே தன் வாழ்நாளை கழிப்பாள் என்று அவர் எப்போதும் நம்பினார். ஆனால் விசித்திரமாக 3 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னை கைவிட்ட மனிதனிடமே மீண்டும் செல்ல ஷியாசின் உறுதியாக இருந்தார். இது மாமா லீக்கு எப்போதும் ஒரு தலைவலியாகவே இருந்தது. மாமா லீ, நீங்கள் மிகைப்படுத்துகிறீர்கள். லூவும் ஷியாசினும் சரியான ஜோடி. மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஷீனிங் உண்மையாக நேசித்த ஒரே ஆண் அவர்தான். நான் அவளுக்கு தகுதியானவன் அல்ல. அந்த தருணத்தில் என்னால் விளக்க முடியாத பல விஷயங்கள் என்னிடம் இருந்தன. எனவே ஷீனிங் மற்றும் லூயான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துவதை ஒரு சாக்காக மட்டுமே என்னால் பயன்படுத்த முடிந்தது. மாமா லீ மெதுவாக தலையை அசைத்தார். லூயான் போன்ற ஒரு மனிதனுக்காக மிஸ் ஷியா உங்களை விவாகரத்து செய்தால் அவர் ஒரு நாள் வருத்தப்படுவார் என்று நான் பயப்படுகிறேன். அவளுக்கு தற்காலிகமாக பார்வை இழந்தபோது அவர் அவளை கைவிட்டார். எந்த விளக்கமும் இல்லாமல் அந்த அற்புதமான நினைவுகள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு அவர் தடயமே இல்லாமல் மறைந்துவிட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனால் மிஸ் ஷியாவை உண்மையிலேயே மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியுமா? அவர் உங்களில் ஒரு சிறு பகுதிக்கு கூட ஈடாக மாட்டார் என்று நான் அஞ்சுகிறேன். எதிர்காலத்தில் மிஸ் ஷியா மற்றொரு ஆபத்தை எதிர்கொண்டால் நீங்கள் செய்ததைப் போல லூயான் அவளுக்காக தன்னை தியாகம் செய்வார் என்று நான் நம்பவில்லை. நான் வெளியே சென்று சிறிது சுத்தமான காற்றை சுவாசிக்க விரும்பினேன். கதவை திறந்த தருணத்தில் நிலவின் வெளிச்சத்தில் ஒரு கையில் பெரிய பூங்குத்துடனும் மறு கையில் கேக் பெட்டியுடனும் ஒருவன் நடந்து வருவதைக் கண்டேன். லூயான் என்னை பார்த்த அந்த நொடி அவன் முகத்திலிருந்த புன்னகை உடனடியாக மறைந்தது. அவன் முகபாவனை குளிர்ந்தது. நீ ஏன் இங்கே இருக்கிறாய்? ஷியாசின் உன்னை ஏற்கனவே வெளியேற்றவில்லையா? லூ, தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். நான் ஷீனிங்குடன் விவாகரத்து பற்றி பேச மட்டுமே வந்தேன். ஃபாங் யுவான், கடந்த 3 ஆண்டுகளாக ஷியாசினின் அருகில் என் இடத்தை பிடித்ததற்கு நான் உன்னை பாராட்டுகிறேன். இதை பற்றி என்ன நினைக்கிறாய்? உன் விலையைச் சொல். ஷீனிங்கை விட்டு
விலக உனக்கு எவ்வளவு வேண்டும்? லூ யானின் கண்கள் எச்சரிக்கையுடன் நிறைந்திருந்தன. எனது குடும்ப பின்னணியை கருத்தில் கொண்டால் என்னைப் போன்றவர் லூ யானின் பார்வையில் குறிப்பிடத் தகுந்தவர் கூட இல்லை. ஆனால் விசித்திரமாக ஷியாசின் ஒரு மேலோட்டமான பெண்ணாக இல்லாவிட்டாலும் கூட எனது தோற்றம் அவனை விடச் சிறந்ததாகவே இருந்தது. 3 ஆண்டுகள் என்னுடன் வாழ்ந்து கண் பார்வை திரும்பும் வரை என் அர்ப்பணிப்புடன் கூடிய கவனிப்பை பெற்ற பிறகு சியாவோசினின் இதயத்தில் அவர்களின் பழைய நினைவுகள் தற்காலிகமாக மட்டுமே இருக்கும் என்றும் அது என்றென்றும் நிலைக்காது என்றும் லூ யான் அறிந்திருந்தார். மேலும் அவருக்கு நானே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தேன். ஷீனிங் எல்லாவற்றையும் அவரே உங்களிடம் விளக்குவதுதான் சிறந்தது என்று மட்டுமே என்னால் பதிலளிக்க முடிந்தது. சுருக்கமாகச் சொன்னால் நாங்கள் விரைவில் விவாகரத்து செய்யப் போகிறோம். உங்கள் உறவில் நான் நிச்சயமாக தலையிட மாட்டேன். பணத்தை வாங்கிக் கொண்டு அமைதியாக வெளியேறவே நானும் விரும்பினேன். ஆனால் எனது தாராளமான ஆதரவாளரான சியாவோசின் என்னை விடுவிக்க மறுத்துவிட்டார். அதற்கு மேல் நான் அவரிடம் நன்றியும் வாக்குறுதிகளும் குற்ற உணர்வும் கொண்டிருந்தேன். எல்லாமே எளிதில் அவிழ்க்க முடியாத ஒரு முடிச்சாக சிக்கிக் கொண்டிருந்தது. லூ யான் என்னை குளிர்ச்சியாக பார்த்தார். உங்கள் எல்லை என்னவென்று தெரிந்து கொள்வது நல்லது. ஷீனிங் காதலித்த ஒரே ஆண் நான் மட்டும்தான். நீங்கள் அவருக்காக எவ்வளவு தியாகம் செய்தாலும் அவர் உங்களை ஒருபோதும் காதலிக்க மாட்டார். நான் எதுவும் பேசாமல் என் தலையை குனிந்து கொண்டேன். விவாகரத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த சியாவோசின் கீழே சத்தங்களைக் கேட்டு லூ யான் வில்லாவிற்கு வருவதாகச் சொன்னது திடீரென நினைவுக்கு வந்தது. அவர் அவசரமாக கீழே சென்றார். லூ யான், அங்கே பாங் யுவானிடம் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? சியாவோசினின் குரலில் ஒருவிதமான கூர்மை இருந்தது. ஷீனிங், நான் நுழைவாயிலில் திரு பாங் யுவானை தற்செயலாக சந்தித்தேன். எனவே நாங்கள் சிறிது நேரம் பேசினோம். ஆமாம், சரி. நீங்கள் இருவரும் எப்போது விவாகரத்தை இறுதி செய்ய திட்டமிட்டுள்ளீர்கள்? விவாகரத்து என்ற வார்த்தையை குறிப்பிட்ட தருணத்தில் சியாவோசினின் முகபாவனை திடீரென மாறியது. லூ யான் அதை கவனிக்கவில்லை. அல்லது அவர் கவனித்திருந்தாலும் அவர் தொடர்ந்து பேசியிருப்பார். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த முறை அவர் மீண்டும் வந்ததற்கான நோக்கம் சியாவோசினுடனான தனது உறவை மீண்டும் புதுப்பிப்பதே ஆகும். ஷீனிங், இவை உங்களுக்கு மிகவும் பிடித்த ஊதா நிற லாவெண்டர் பூக்கள் உங்களுக்காக இங்கே உள்ளன. இத்தனை ஆண்டுகள் கடந்த பிறகும் லூ யான் இன்னும் அவருக்கு பிடித்த மலர்களை நினைவில் வைத்திருப்பதைக் கண்ட சியாவோசினின் முகம் சற்று மென்மையடைந்தது. பின்னர் லூ யான் என்னை பார்க்க திரும்பினார். திரு பாங், இது நான் சொந்தமாகச் செய்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக். ஷீனிங்கிற்கு எப்போதும் மிகவும் பிடித்தது. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் ஒரு துண்டு சாப்பிடுங்கள். அவரது வார்த்தைகள் மறைமுகமான கேலியாலும் அமைதியான ஆத்திரமூட்டலாலும் நிறைந்திருந்தன. முதலில் அவர் அவளது முதல் காதலன் என்ற தனது இடத்தை பலப்படுத்திக் கொண்டார். பின்னர் அவர் திடீரென சியாவோசின் விரைவில் என்னை பிரிந்து விவாகரத்து செய்ய வேண்டும் என்று மறைமுகமாக கூறினார். இந்த மனிதன் மிகவும் விசித்திரமானவனாக எனக்கு தோன்றினான். நான் லூ யானை பற்றி முன்பே கேள்விப்பட்டிருக்கிறேன். மற்றவர்களை கீழ்த்தரமாக நடத்தும் அகங்காரம் பிடித்த பணக்காரர் அவர் இல்லை என்றே எப்போதும் நினைத்திருக்கிறேன். 3 ஆண்டுகளுக்கு முன்பு சியோசினை கைவிட்டு சிரமங்களை எதிர்கொள்ளாமல் நிச்சயதார்த்தத்தை முறித்துக் கொண்டதைத் தவிர அவர் அவளுக்கு ஏற்ற பொருத்தமானவர்தான். கடைசியில் இது சியோசினின் முடிவு. இதில் தலையிட எனக்கு எந்த உரிமையும் இல்லை. வேண்டாம், நன்றி. நான் வெளியே சிறிது தூரம் நடந்துவிட்டு வருகிறேன். அவர்கள் இருவரும் தங்கள் அன்பை வெளிப்படுத்துவதை பார்த்துக்கொண்டு நான் மட்டும் 3ஆம் நபராக அங்கு நிற்பதில் எனக்கு விருப்பமில்லை. நான் துன்பத்தை விரும்புபவன் அல்ல. நான் கிளம்புவதைக் கண்ட சியோசின் நான் சூவின் இடத்திற்கு திரும்பிச் சென்று விடுவேன் என்று கவலைப்பட்டாள். யோசிக்கக்கூட நேரமில்லாமல் அவள் சத்தமாக, ஃபாங் யுவான், எங்களுடனேயே இரு என்று கூறினாள். அந்த வார்த்தைகள் அவள் வாயிலிருந்து வந்த கணமே நான் முற்றிலும் திகைத்துவிட்டேன். உண்மையாகவா? நீங்களும் உங்கள் முதல் காதலரும் உங்கள் சந்திப்பை அனுபவிக்கிறீர்கள். பிறகு ஏன் என்னைப் போன்ற 3ஆம் நபரை இங்கே வைத்திருக்கிறீர்கள்? இந்த நேரத்தில் சியோசின் என்ன நினைக்கிறாள் என்பது எனக்கு புரியவே இல்லை. லூ யானும் ஒரு நிமிடம் திகைத்தான். ஆனால் சியோசின் கேட்டதால் அவன் முகம் விரைவாக இயல்புக்கு திரும்பியது. திரு ஃபாங், அவளுக்காக இந்த உதவியைச் செய்வீர்களா? இரட்டை மேற்கோள் குறி. அவளுடைய வாழ்க்கையில் 3 ஆண்டுகளை நான் தவறவிட்டு விட்டேன். சியோசினை நீங்கள் எப்படி கவனித்துக் கொண்டீர்கள் என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போதுதான் நான் உங்களை பார்த்து கற்றுக்கொள்ள முடியும். தலைவலி வர ஆரம்பித்தது. விடுங்கள், சில விஷயங்களை அனைவரும் இருக்கும்போதே பேசுவது நல்லது. வீட்டின் உரிமையாளரைப் போலச் செயல்பட்டு லூ யான் கேக்கை மேஜையில் வைத்து சியோசின் மற்றும் எனக்கும் ஒரு துண்டு வெட்டி பரிமாறினான். சியோசின், இது உனக்கு பிடித்தமான தேன் மெருகூட்டப்பட்ட பிளாக் ஃபாரஸ்ட் கேக். நான் இதில் சில பெர்ரிகளையும் சேர்த்துள்ளேன். நன்றி, லூ யான். அந்த மாலை வேளையில் லூ யானின் கச்சிதமான செயல்களால் சியோசினின் மனம் கவர்ந்தெழுக்கப்பட்டது. கடந்த காலத்தின் ஒவ்வொரு தருணத்தையும் நினைவுகூர்வது சியோசினால் ஒருபோதும் மறக்க முடியாத நினைவாக இருந்தது. முக்கியமாக லூ யான் அனைத்தையும் நினைவில் வைத்திருந்தான். முன்பை போலவே அவளுக்கு மிகவும் பிடித்த பூங்கொத்தை அவளே கொடுத்தான் மற்றும் அவளுக்கு பிடித்த கேக்கையும் செய்தான். அவளுடைய முதல் காதல் உண்மையில் மாறவில்லை. சியோசினின் தேர்வு தவறானதல்ல. இன்று காலை லூ யான் கொஞ்சம் அத்துமீறி நடந்து கொண்டாலும் அவர்கள் நீண்ட நாட்களாக பார்க்காததே அதற்கு காரணம். அவன் ஒரு கணம் தன்னை மறந்துவிட்டான். ஒருவேளை சியோசின் அவ்வளவு கடுமையாக நடந்திருக்க கூடாது. இதை நினைத்ததும் லூ யான் மீது சியோசினின் மனதில் குற்ற உணர்ச்சி எழுந்தது. அவள் தன் முட்கரண்டியை எடுத்து லூ யான் செய்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கை ஒரு துண்டு உண்டாள். சியோசின் அறியாமலேயே உறைந்து போனாள்.
கேக் லூ யியானால் மேம்படுத்தப்பட்டிருந்தது. அது இன்னும் சுவையாக இருந்தது. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக சியாவோசினுக்காக சமையலறையில் எண்ணற்ற மணிநேரங்களை நான் கழித்திருக்கிறேன். லூ யியான் தனது கைகளால் செய்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கை இனி ஒருபோதும் சுவைக்க முடியாது என்று சியாவோசின் ஒருமுறை கூறியிருந்தார். உலகின் மிகச் சுவையான கேக் அது. ஆனால் இப்போது இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் நான் செய்யும் கேக் லூ யியானின் கேக்கை விட நன்றாக இருக்கிறது. எனக்கு ஏன் இப்படி தோன்றுகிறது? நினைவுகளில் ஈடிணையற்றதாக தெரிந்த விஷயங்கள் அவை மீண்டும் கிடைக்கும்போது மதிப்பை குறைத்துக் கொள்ளும். இது நன்றாக இருக்கிறதா? சியாவோசின் தலையை மட்டும் அசைத்தார். அந்த பதில் வழக்கத்திற்கு மாறாக அலட்சியமாக இருந்தது. லூ யியான் அதை உடனடியாக கவனித்துவிட்டார். அவரது கண்களில் அதிருப்தியின் சாயல் தெரிந்தது. எதிர்பார்த்தது போலவே லூ யியானின் பதற்றமான உணர்வு உண்மையானது. அவர் சியாவோசினை மீண்டும் அடைய வேண்டுமென்றால் ஃபாங் யுவான் மறைய வேண்டும். இப்போதுதான் மிஸ்டர் ஃபன் நீங்கள் இருவரும் விவாகரத்து பற்றி பேசுவதாகச் சொன்னார். நீங்கள் எப்போது சிவில் அலுவலகத்திற்குச் சென்று அதை உறுதிப்படுத்தப் போகிறீர்கள்? லூ யியானின் குரலில் அவசரம் வெளிப்பட்டது. பிரச்சனை எதுவும் இல்லையென்றால் சியாவோசின் நாளைக்குச் சென்றால் என்ன? விவாகரத்து, மீண்டும் விவாகரத்து. லூ யியான் சியாவோசின் விவாகரத்து செய்ய வேண்டும் என்று விரும்பினார். நானும் சியாவோசின் விவாகரத்து செய்ய வேண்டும் என்றுதான் விரும்பினேன். தொடர்ந்து அதை பற்றி பேசுவது சியாவோசினை எரிச்சலடையச் செய்தது. அவரைப் போலவே இருக்கும் நுவான் என்ற பெண்ணின் உருவம் திடீரென அவர் மனதில் வந்து சென்றது. எச்சரிக்கை ஏதுமின்றி சியாவோசின் கேக்கை மேசையின் மீது பலமாக வைத்தார். லூ யியான், நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமா? அவருடைய திடீர் கோபமான பேச்சு என்னையும் லூ யியானையும் அதிர்ச்சியடையச் செய்தது. லூ யியான் விரைவாகச் சுதாரித்துக் கொண்டார். சியாவோசின், நான் அப்படி சொல்லவில்லை. இந்த விஷயத்தில் எனக்கு என்று தனியான திட்டங்கள் உள்ளன. நீங்கள் கொண்டு வந்ததை சேர்த்துவிட்டீர்கள். நீங்கள் இப்போது கிளம்பலாம். யாருக்கும் தேவையற்ற தவறான புரிதல் ஏற்பட எனக்கு விருப்பமில்லை. அங்கிள் லீ, தயவுசெய்து மிஸ்டர் லூவை வெளியே அனுப்பி வையுங்கள். அருகில் இருந்த அங்கிள் லீக்கு நிலைமை இப்படி மாறும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அந்த அயோக்கியன் லூ யியானை வெளியேற்றுவது அவர் நீண்ட நாட்களாக விரும்பிய ஒன்று. மிஸ்டர் லூ, மிஸ் சியாவோசினின் மனநிலை இப்போது சரியாக இல்லை. தயவு செய்து இன்னொரு நாள் வாருங்கள். லூ யியான் கோபத்துடன் வெளியேறினார். தான் இந்த வீட்டின் எஜமான் என்று அவர் நினைத்திருந்தார். சியாவோசின் கைவிட முடியாத ஈடு இணையற்ற முதல் காதல் அவர்தான். ஆனால் எதிர்பாராதவிதமாக கண்ணிமைக்கும் நேரத்தில் எனக்கு முன்னால் அவமானப்பட்டவராக மாறிவிட்டார். லூ யியான் சென்ற பிறகு என்னால் பேசாமல் இருக்க முடியவில்லை. சியாவோசின், விவாகரத்து விஷயத்தில் நீங்கள் நிதானமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். இது மிஸ்டர் லூவுடனான உங்கள் உறவை பாதிக்க அனுமதிக்காதீர்கள். என் இதயத்தை பார்க்க முயற்சிப்பது போல் சியோசின் என்னை நேராக பார்த்தாள். ஃபாங் யுவான், நீ என் மீது அதிக அன்பு வைத்திருக்கவில்லையா? உன் உயிரையும் பணயம் வைக்கும் அளவுக்கு என் மீது அன்பா? நான் விவாகரத்தைத்தான் தள்ளிப்போடுகிறேன். பிறகு ஏன் என்னை இன்னும் அவசரப்படுத்துகிறாய்? ஷஷினிங், நீ நேசிக்கும் நபர் திரு லூ. அவர்தான் உனது முதல் காதல். இவையெல்லாம் நீ முன்பே தீர்மானிக்கவில்லையா? நீ என்ன செய்ய முயற்சிக்கிறாய் என்பது எனக்கு புரியவில்லை. என் வார்த்தைகள் சியோசினின் இதயத்தில் நேரடியாக துளைத்தன. அவள் ஏன் விவாகரத்தை உள்ளுணர்வோடு எதிர்த்தாள்? சியோசினுக்கே தான் என்ன விரும்புகிறாள் என்பது புரியவில்லை. இந்த விவாகரத்தை முறையாக பேசி தீர்க்க வேண்டும். இது உன்னையும் என்னையும் லூ என்னையும் மட்டும் சார்ந்தது அல்ல. இது சியா நிறுவனத்தையும் உள்ளடக்கியது. எனக்கு மேலும் தேவையற்ற பிரச்சனைகள் வேண்டாம். அதைச் சொல்லிவிட்டு சியோசின் பதில் பேசாமல் மேல்மாடிக்குச் சென்றாள். நான் குழப்பத்தில் அப்படியே நின்றேன். என்ன? முடியாது. சியானிங், உனக்கு நிஜமாகவே பைத்தியம் பிடித்துவிட்டதா?